வணக்கம், என் பேர் அத்விக். வணக்கம், என் பேர் ரித்விக். நாங்க டீம் ரைடர்ஸ். நாங்க எங்களுடைய சூரிய அடுப்பு பத்தி பேச போகிறோம். நம்ம ஹைபாத்தசிஸ் சூரிய அடுப்பு வச்சு இட்லி சுட முடியும். சூரியனுக்கு முன்னாடி கண்ணாடி மூடி போற்ற மரப்பெட்டி மற்றும் மிரர்ல கரெக்ட் ஆங்கிள் வைக்கணும். இந்த மிரர் ஒரு கான்கேவ் மிரர். இந்த கான்கேவ் மிரர்ல சூரிய ஒளி பட்டு இந்த மரப்பெட்டிக்குள்ள போகும். இந்த கிளாஸ் ஃப்ரேம் இந்த கண்ணாடியில லைட் பாஸ் த்ரூ ஆகி உள்ள போகும். நாங்க இங்க ஃபாயில் ஷீட்ஸ் வச்சிருக்கோம். இந்த அலுமினியம் ஷீட்ஸ் ஹீட்டை மல்டிப்ளை பண்ணும். ஆல்சோ நாங்க கீழே ஒரு கிரானைட் பேஸ் வச்சிருக்கோம். இந்த கிரானைட் பேஸ் ஹீட்டை ரிட்டைன் பண்ணும். நாங்க ஆல்சோ ஒரு செராமிக் ஃபைபர் வச்சிருக்கோம். இந்த செராமிக் ஃபைபர் ஹீட்டை ரிட்டைன் பண்ணும். ஆல்சோ ரப்பர் சீலண்ட் வச்சிருக்கோம். இந்த ரப்பர் சீலண்ட் ஹீட்டை வெளியில போக விடாது. ஃபைனலி நாங்க ஒரு தெர்மாமீட்டர் வச்சிருக்கோம். இந்த தெர்மாமீட்டர் ஹீட்டை டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணும். இப்போ நான் இட்லி ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் பற்றி சொல்ல போகிறேன். முன்னாடி ஒரு சனி டேல சூரிய அடுப்பு அப்புறம் கான்கேவ் மிரர் ஒரு சனியாக ஸ்பாட்டில் வைக்கணும். அப்புறம் சூரிய அடுப்பில் ஒரு காப்பர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் இருக்கும். அதுக்குள்ளே சூடான தண்ணி போடணும். வச்சு ஒரு இந்த இட்லி தட்டில் மாவு போடணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பிளாக் பெயிண்டட் லிட் பண்ணோம். அது மேலே போகும். ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அதில் மாவு வச்சு பாக்ஸ்க்கு வெளியில் கிட்ட வைக்கவும். அது பார்க்குறோம் எப்படி கம்பேரிசன் இருக்கும். எவ்ரி 15 minutes நான் ஆப்சர்வேஷன் பண்ணுவோம். டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம். அப்புறம் கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணுவோம். இப்போ நான் ஆப்சர்வேஷன்ஸ் பற்றி சொல்கிறேன். நம்ம சூரிய அடுப்பில் 1 hourல இட்லி ரெடி ஆச்சு. பார்க்கணுமா? 1 hour இட்லி சுடுறது. சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஆமாம். ஆனால் கண்ட்ரோலில் இட்லி ஆகலை. ஆனால் கொஞ்சம் ட்ரை ஆச்சு. ஆனால் இட்லி ஆகலை. இல்லை, டெம்பரேச்சர்ஸ் இங்கெல்லாம் இருக்குது. இது yellow lines control and greens test. ஆமாம். இன் கன்க்ளூஷன் சூரிய அடுப்பு இட்லி சுட முடியும். இந்த லோ காஸ்ட் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி எனர்ஜி எஃபிஷியன்ட் சூரிய அடுப்பு நம்மளுக்கு எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகலாம். நன்றி. வணக்கம். சூரியனே வரல, குக் பண்ணா இட்லி சாப்பிட முடியாது, தோசை தான். இல்லை, serial. Like for after, like if we wanted to enhance it, we would have added a solar panel so it could store energy for winter and like that. But right now it's just for the studio. Okay, only you can make idli or வேற எதுவும் பண்ணலாமா? If as long as it fits in here, then வேற அப்ப நீங்க சொன்னீங்கல முதல் அந்த வாட்டர் you have to have it hot and why is that? Because if there is heat, that should be able to make the water boil, right? Yeah, but it'll take more time. So already 1 hour 2 hour ஆயிடுமா? Are you guys brothers நீங்க? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ். நீ ரித்விக் ஆத்விக் வீட்ல இப்படி தான் இட்லி செஞ்சு சாப்பிடுவோம். வேற ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? ஆம்லெட் போட்டு இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஸ்டீம் பண்ணி ஈஸியாக செய்யலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்லி. He's more obsessed with idli. Good one, da.
Wonderful. See the demo. Hi, my name is Phoenicia Premkumar, and I created Galvata Lens AI. So, using agentic AI to decode ancient Tamil inscriptions. So, the problem that was the root of this was like that ancient Tamil inscriptions are difficult for the majority of people to understand from the human eye, and existing translation tools often miss historical context. And lastly, when translating these Kalvata texts manually, translations typically take a long duration of time. So my solution was that Galvata Lens AI uses multiple AI agents to translate, explain, and verify inscriptions, making Tamil history accessible to everyone. On my website, this is my homepage, and I have a toggle that can translate everything to Tamil. So there's an English and a Tamil feature. And there's also different modes. So there's a visitor mode, a student mode, and a researcher mode. And they're all according to levels of those. So once you hit the begin analysis button, you can it takes you to this page, and you can upload a inscription using the upload button. And then if you scroll down, it takes you to like the meaning. So you can look at the meaning in modern Tamil, like the basic transliteration, and in English, and it gives historical context for the inscription as well, a summary, and it also provides a whole final report. So another example I have utilized was this Madurai Pandian Kalvata script. So this also translates to like and gives all like the features, like modern Tamil and English and everything. And once you hit to save to the library, it saves in this library for this website, and it gives more additional information based on the text and the inscriptions. Some other features I have on my application is that it also provides historical context, such as like the great dynasties, such as the Chola Empire, Pallava Dynasty, Pandya Kingdom, Chera Dynasty, Vijayanagar Empire, and the Nayak rulers. In addition, there's also a heritage assistant that provides answers to questions based on a database that I have trained using multiple inputs. In addition, I also have provided a timeline of the Tamil epigraphy, which provides like the timeline of like when Tamil has adapted and modified and when everything has changed, starting from the 3rd BCE. So the Tamil languages that this website decrypts is Tamil Brahmi, late Tamil Brahmi, Vattalittu, Pallava Grantha, early Chola Tamil, Chola Golden Age, Vijayanagar and Nayak, and modern Tamil. In addition, for my impact and future impacts, it makes Tamil history more accessible, supports students and educators, and it encourages the cultural preservation through AI. For my future work, it includes the OCR, optical character recognition for inscription images, support for more ancient texts, and like the museum and education integrations. Thank you. So first, in the beginning, I created a database in Lizer AI and collected a bunch of like examples and like the letters and characters for each individual like language and everything, and then I uploaded it into each agent and database, and then it shows it in it shows it on the page once it uploads into the AI, whether if it's an image or a script. It uploads it and then it translates it and then it extracts the information using that. வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு ரிடில் கேக்கட்டா? ரிடில் கேளு. முதல் உன் பேர் என்னன்னு சொல்லு. வேதித். ஆனா இது வரைக்கும் தெரியுமா யாருமே நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறான். அது குழந்தை. சரி சொல்லு. சொல்லுங்க. ரிடில் சொல்லுங்க.
எது மேலேருந்து கீழே வரும் பிளான்ஸ் க்ரோ பண்ண வைக்கும். எது கீழே வரும் என்னதுல? மழை. மழை போதா? மழை. ஐயோ தெரிஞ்சிட்டுதே. என்ன சொன்னா எது மேல இருந்து கீழே வருது அடுத்தது என்ன சொன்னாங்களே? உங்களுக்கு எப்படி வானத்திலிருந்து மழை வருதுன்னு தெரியுமா? நீ சொல்ல, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீயே சொல்லு. எது மேலேருந்து உங்களுக்கு எப்படி வானத்திலிருந்து மழை வருதுன்னு தெரியுமா? தெரியாது, எதுவுமே தெரியாது. சன்னோட ஹீட்னால ஓஷன் லேக்ஸ் ஸ்பான்ஸ் சூடாகி அந்த தண்ணி மேலே போகும். அந்த தண்ணி வேப்பரா மாதிரி அது மேலே, அதுக்கு பேர் இவாப்பரேஷன். அந்த வேப்பர் மேலே போக போக அது கூலாகி குட்டி குட்டி ட்ராப்லெட்ஸ் ஆகும். அதுக்கு பேர் ப்ரிசிபிட்டேஷன். மில்லியன் ட்ரில்லியன் ட்ராப்லெட்ஸ் இந்த கிளவுட் ஹெவியானதுக்கப்புறம் நிறைய வரும். அதுக்கு பேர் ப்ரிசிபிட்டேஷன். அதுக்கு என்ன பேர்? கேட்கல. precipitation. அந்த ஓஷன் லேக்ஸ் பால்ஸ்க்கெல்லாம் கலெக்ட் ஆகும். அதுக்கு பேர் கலெக்ஷன். நான் எக்ஸ்பெரிமெண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் நிறைய ஜார் வாட்டர் ஷேங்கில் ஃபுட் கலரிங் ட்ராப்பர். ஃபஸ்ட்டு நான் இதில் தண்ணி ஊற்றிட்டு நான் ஷேவிங் க்ரீம் போட்டேன். நான் அந்த ட்ராப்பில் ஸ்குவீஸ் பண்ணி வெளியே எடுத்த க்ளவுட் மேலே போட்டா அது அந்த க்ளவுட் ஹெவி ஆகிட்டு நிறையா வரும். தம்பி இந்த இப்படி பிடிக்காம மைக்கை இப்படி பிடிச்சி பேசு, ஓகே? அப்போ தான் எனக்கு கூட கேட்கும். சொல்லு. மேல இருக்கிறது என்னது? என்னது அதில் இருக்கிறது? வெள்ளையா என்ன இருக்குது? ஃபுட் கலரிங். அது என்ன? அது என்னது? அங்க வெள்ளையா இருக்கிறது என்ன? ஷேவிங் க்ரீம். ஷேவிங் க்ரீமா? சரி போதும். என்ன கான்செப்ட் சொல்ல பார்க்குறேன்? இவங்க இல்லை மழை வர்றதையா? இப்போ க்ளவுடை மிமிக் பண்ணிட்டு க்ளவுட்ல வந்து க்ளவுட்ல பண்ணி எப்படி வாட்டர் தங்க இப்படி தான் மழை வருது. போதும். நெக்ஸ்ட் டைம் மாடல் நான் சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேன் ஃபஸ்ட் அப்படியே ஸ்கேன் பண்ண வீடியோ நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணா என்ன வீடியோ இருக்கும்? என்ன வீடியோ இருக்கும்? உன்னோட யூடியூப் வீடியோ இருக்கா? பாத்தியா எப்படி ப்ரோமோட் பண்றேன்னு? சரி ஓகே. இது என்ன ஏஜ்? 5ஆ? இந்த ஐடியா உனக்கு சாரி. ஸோ இப்போ நீங்கள் என்ன ரெயினை பற்றி சொல்ல வந்தீங்களா? இதில் எப்படி ரெயின் வாரண்டு? இது ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ண வீடியோ வந்து அந்த இதுல இருக்கு. நீங்க பார்க்கணும்னா அதுல பாத்துக்கலாம். ஓகே. இதுல ரெயின் கிளவுட் இந்த ஜார்ல எப்படி வந்து ஓகே. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எப்படி வந்துச்சு? how did you think? இங்கிலீஷ் ஓகே உங்களுக்கு? how did you think? ஓகே இதை நம்ம பண்ணணும், we have to do this அப்படின்ட்டு. அம்மா இல்லைனா சாப்பாடு தர மாட்டேன் அப்படின்னு மிரட்டினாங்களா? இல்லை அம்மா அதெல்லாம் சொல்லலையா? அம்மா பத்தி பேசக்கூடாதுல்ல. இப்போ யார் இந்த போர்டு எல்லாம் செய்தது? நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது அம்மா செஞ்சாங்க. ஓகே. ஹெல்ப் பண்ணி நீ ஏதாச்சும்? நான் ஸ்கூல்ல இருந்தா. நாங்கள் ஸ்கூல்ல இருந்தனே. வெரி ஹானஸ்ட் பேபி யூ ஆர். சூப்பர்டா தம்பி. Very nice. 5 years it is too. இங்க பாரு, நான் அந்த QR கோட்ல ஸ்கேன் பண்ணி பாரு. Have you ever wondered what life was like in the three crown kingdoms of India? Have you ever wondered? Have you ever wondered what life was like back then in the three crown kingdoms of India? Must have been very good, right? Yeah. Yeah. Many technologies, it was really good. With this simulation, we basically have a simulation that simulates life in the three kingdoms, the Cholas, Cheras and Pandya's. And over here, it's actually bilingual. You could either choose English or Tamil. இந்த பக்கம் தெரியா? கம்ஃபர்ட்டபிளா இருக்குல்ல? You could either choose English or Tamil. So no matter which language you speak, if
if you're comfortable with Tamil or comfortable with English, you can pick either one, so it's more accessible. And if you see this tab at the top, you can change the language whenever you'd like, from English to Tamil. And now you can pick one of the three crown kingdoms of India. These were Tamil kingdoms that were very powerful back in the day. There was the Cholas, Pandyas, and Cheras. And which kingdom would you guys like to pick? பாண்டியஸ் ஏற்கனவே எனக்கு சோழா Oh, did you pick? Which one did you pick? Oh, they accidentally picked Cholas. Okay. Oh, I guess. So each kingdom, so every empire in history has a sort of social rank with a minority of people at the top with higher status, wealth, and power, and a majority of people at the bottom who are usually peasants. And pretty much everyone lives their lives differently. A king lives their life differently from a warrior who lives their life differently from a peasant. So to encapsulate all of that, we actually created, one of the agentic AIs used was a rank curator. It basically does a lot of research and provides very historically accurate ranks that you can pick. Like you can be a king, you can be a warrior, you can be a crown prince. It has almost everything. So you guys can pick one. Warrior? Alright. So after a caste or a social rank is picked, the game master will give a scenario with that someone of that rank would be in. So it'll take some time to load, but after this, it will give us scenario. Okay, so have you ever tried why this is taking time to fetch the data? That's தெரியுமா உனக்கு அதை பத்தி? Why is it taking time? What performance analysis? It's another agentic AI working. It's basically a complex simulation. Basically, first it creates an idea, then it creates 4 multiple choice questions, and finally, if you don't like any of those choices, you can write your own choice as well. And pretty much, like this is the situation, and there's 4 choices down here, and your choice actually impacts the simulation. Like if you make a certain choice, then the story will be a little bit different. And you can make both good choices and bad choices, which will impact your overall score, which is over here. So for the sake of time, we'll just pick A for this answer. We'll report truthfully to the commander that Selvin is ill, ask for a healer to attend it. And basically, after we submit it, the next scenario will happen, and we'll also get like a score on whether a choice was good or bad. While this is taking some time to load, I would like to say which AIs were used in this. We mainly used Architect to build this app and provided many prompts. And the agentic AIs that Architect constructed were Claude Haiku 4.5. Except for the translation agent, because there were some issues with translation. Like for example, some things wouldn't translate, and sometimes it would even translate to like Hindi or a different language. So instead, the model changed to the Sonnet 4.5 instead. Is the time up? Yeah, time up. Okay. So basically, this will go on for 5 more questions, and after that, a historian agent, which is the last agent, will analyze your choices and see how well you did, along with comparing and contrasting your day with the average day of a person of that social rank. At the end, there will also be a bibliography shown, which shows sources and MLA citation, along with which agent used each source. So the reason Claude Haiku was used is that this isn't so much a reasoning So you app. used It's 4 agents are running parallelly at the time, right? So yeah. So first there's the rank curator agent, then there's the simulation agent, and then there's the historian agent, and then there's this translator agent, which is Sonnet instead of Claude Haiku. Claude Haiku basically focuses on structure. Instead of reasoning, this app it would be better if it's focused more on structure. It's also more optimized. Despite it looking like a long loading time, it would be way longer if any other agent was used.
Okay, so you might have done multiple simulations or multiple executions, right? So what is your understanding or observation based on the results all the agents provided? So we realized that in order to create a perfect app, more than one agent is needed. We originally thought it was just going to be a one and done thing. Just plug it in, an agent makes the entire app. But no, actually there's different agents specializing in different things, like the translation agent and the rank curator agent, and these all work together to make the perfect app so you can live a day in the empire. Yeah, one problem that we faced was that when translating, the translation would either not work or just come up with like if you translated an English text into Tamil, it would just be a whole new thing in Tamil. So we implemented a translator agent in order to preserve the actual text. Like I said, we used Sonnet instead. Basically, the old translation agent was confusing languages. So Sonnet is better suited for translation. So we started brainstorming, I'd say about like 2 weeks, a month ago, and then we came up with the idea 2 weeks ago, and then we've been working nonstop on this for a long time. Thank you. Thank you. சிவச்சந்திரன் இருக்கீங்களா? வித்யா சிவச்சந்திரன். ஓகே. ஆதிரனுங்களா? Okay. So my simulation is like about the Chola Empire, and basically you're like an average citizen, and you can go around like the kingdom and the empire and like ask like the king, the warriors, peasants, average people in homes, and ask them like what their daily life is about, like what they use as currency and what food they buy. And that's it. Yeah, like it's like you can explore. It's like kind of like a map. You can go anywhere in the Chola kingdom and you can talk to like other citizens. What kind of questions can you ask? Well, for like a warrior, you can ask like what your daily life is, what food do you eat, how much do you like get paid, what happens, and like just average things. So usually like you'll get like a prompt on like what question will be asked, but you can also like just write a question and then it'll answer. AI பத்தி ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க பண்றதுக்கு? என்ன? Research anything about the AI? What kind of anything AI you can use? No, because like I'm like very new to this. Like it's my first time doing this, but yeah. Oh. ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்களா? Yeah, so I researched, and I used that information on like the agent, so I like it can answer questions. Okay. Yeah. Super தம்பி. You guys are too good for your age. Thank you. Thank you. Okay, thank you so much. Thank you, Adran. My name is Arjuna, and today I made like a simple app about theater curl, and what that means is like it's like a poem and like a story, and so I used the agentic AI app, or like the thing you guys gave us to use, and so I put like the things that I wanted on the app, and like in a cup, and like in like minutes it came as like this type of app, and I made it as so because I don't really like signing in, so I took out the sign in and said just put your name in. So after this it showed this, which is the main screen, and so there's 1,330 theater curls, and you can type whatever one you have, and it will like show up on it. And
so you can read it, and then after there's like a quiz down below to show if you actually read it, and then it'll come up as like that you completed this theater curl, and you can do that like for all 1,330s. And also it's bilingual, which means that it's English and Tamil. So if like you just can't speak like two languages or a language, then it's both there. So if I search Tirukural, like a couple of words, Mhm. fetch me the full Tirukural and say the meaning, and then I can read and get those questions back to me, or how So it's like a paragraph, and like if you press, like this is a screenshot, but like if you press, so there will be like a box of words that they say that like you might not be able to understand, and it'll show like the definition with it. So, and that's basically it. And there's also like favorite things, and like if you like one or you don't like. And I think that's basically it. Because it's like my first time doing AI, so I decided to do like a simple thing so I can like get used to like AI. I guess. What? I think, I'm not sure. Yeah, it will show like a paragraph of it, and then on the bottom it would like show 3 questions about like this theater curl. And then there might also, and on the bottom there's activity if you want to do it, but like you don't have to do it. And and that's all. Yeah. It's a screenshot, so you can't like. I use the agentic AI like app thing. I think it was given by us. you guys gave me something, right? But the workout, screenshot. Thank you. வணக்கம், என் பெயர் வித்யா. நான் செரிட்டோஸ் தமிழ் பள்ளி கலிஃபோர்னியாவிலேருந்து வந்திருக்கேன். என் பையன் வந்து குரல் தேனியில் வந்து இருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து குரல் நிறைய சொல்லிக் கொடுப்பேன். அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படின்னா நான் ரொம்ப எவ்வளோ வந்து ஈஸியாக கற்றுக் கொடுக்கணுங்கிறதுல வந்து நான் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பிபிடியில் ஆரம்பித்தேன். அவங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் காமிப்பேன், ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து தேவைப்படுது படிக்கிறதுக்கு ஈஸியாக. அதே மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்தோம், ஒரு கதை சொன்னோம் அப்படின்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ எனக்கு வந்து இந்த ஏஐ வந்து பண்ணணும், திருக்குறளை வந்து பண்ணணுங்கிறது தான் எங்களுக்கு வந்து ஐடியா வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஏஜெண்ட்டில் வந்து ஒரு 5 ஏஜெண்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ 5 ஏஜெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஏஜெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குரல் அப்படின்ற ஏஜெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சிச்சுவேஷன் மேட்சிங் ஏஜெண்ட்டு. அதாவது இப்போ நம்ம சிச்சுவேஷன் கொடுத்தோம்னாலும் அது வந்து அந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு அது எந்த குரல் அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் தமிழ் வந்து இப்போ நிறைய தமிழ் வந்து சுத்த தமிழில் சொன்னோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு புரியறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் பேச்சு தமிழ்ன்ற ஒரு இதுவும் கேட்டகரியும் வச்சுருக்கோம். அதை வச்சும் அவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதை பார்த்து புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கதையும் வச்சுருக்கோம். ஸோ கதையும் வந்து சொன்னோம்னா இன்னும் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்குவாங்க. அண்ட் அந்த கதையை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஏஐயில் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராம்ப்ட் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி இதில் வந்து லைசரில் வந்து இமேஜ் க்ரியேட் பண்ண முடியாததுனால அந்த ப்ராம்ப்டை லைசரில் க்ரியேட் பண்ணுவோம்.
க்ரியேட் பண்ணி அதை வந்து நாங்கள் சாட் ஜிபிடியில் போட்டு பிக்சர் ஜென்ரேட் பண்ணுவோம். அது வந்து எங்களுக்கு ஒரு சில இதுவுக்கு தான் டியூ டு த இமேஜ் க்ரியேஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கிறதுனால எங்களுக்கு 1-2 தான் எங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது சாம்பிளுக்கு வச்சுருக்கோம். ஐ எம் ஹேண்டிங் ஓவர் டு மை ஹஸ்பண்ட். ஸோ பேசிக்கலாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் மினிமம் ஒரு ஏஜென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ சர்ச்சை பொறுத்த வரைக்கும் குரல் நம்பர், ஸ்டார்டிங் வேர்ட், எண்டிங் வேர்ட், அப்புறம் எதனா ஒரு பாதி ஃப்ரேஸ் கொடுத்தீங்கன்னா குரல் எடுத்துகிட்டு வரதுக்கு அதுக்கு ஒரு ஏஜென்ட்டு. இந்த ஏஜென்ட் என்ன பண்ணோன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெக்டர் டிபியில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 பேரோட அறிஞர்களுடைய விளக்கங்கள் அதில் இருக்கும். ஸோ அதிலேருந்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ தட் there will not be any hallucination for that agent அவுட்புட்டு. ரெண்டாவது சிச்சுவேஷன். ஸோ சிச்சுவேஷன் என்ன பண்ணால் கொடுக்குற சிச்சுவேஷனுக்கு அதிகாரம் அப்புறம் பொருள் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு குரல் டாப் 1 ஒரு குரலை வந்து ரிட்டன் பண்ணோம். ஸோ அதுதான் அந்த வேலை பண்ணோம். 3வது குரல் பேச்சு ஏஜென்ட். ஸோ இதுக்கு வந்து இன்புட் வந்து பார்த்திங்கன்னா வரதராசனுடைய பொருள் வந்து அனுப்புவோம். ஸோ அதை வந்து நம்ம பேச்சு தமிழில் அது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது ஒரு கதையை ஒரு சின்ன கதை கொடுக்குற மாதிரி பசங்களுக்கு புரிகிற மாதிரின்ற மாதிரி. ஸோ அதில் ஒரு 3 கேட்டகரி வச்சுருக்கோம். அடால்ட்டு, குழந்தைங்க இருக்குன்னு நான் அந்த டெமோவில் காட்டுறேங்க. ஸோ அதுக்கு வந்து குரல் ஏஜென்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து விஸ்டம் ஏஜென்ட். இது என்ன பண்ணோன்னா நமக்கு வந்து இமேஜுக்காக. ஸோ இந்த லாஸ்ட்டு 3 வந்து இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. அகைன் அதுவும் பார்த்திங்கன்னா பொருளை சார்ந்து தான். ஸோ பொருள் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஸ்டமை ரெடி பண்ணி அதை வந்து ஒரு டேரக்டர் மாதிரி 2வது தயாரிப்பு ஏஜென்ட் என்ன பண்ணணும் ஆக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு காட்சி அமைப்பு. இப்போது கூற்றன்று மேல்வரினும் எதிர்நிற்கும் அப்படின்னு அந்த பாட்டுக்கு எமனே எதிரில் வராமல் இருக்குன்னா அப்போ அவ்வளோ வலிமையாக இருக்கணும் அந்த படன்றது. அதுக்கெல்லாம் வந்து அந்த டைரக்ஷன் வந்து அது பண்ணோம். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இது 3வது ஏஜென்ட். ஸோ லாஸ்ட் ஏஜென்ட் விஷுவலுக்கு அது வந்து இருக்கிற 2 இன்புட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணோம். ஆஃப்கோர்ஸ். ஸோ அதுதான் ஏன்னா ஒரு குரல் நம்பர் சொல்லுங்கள். நம்பர் தெரியாது. ஓகே 7 1. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஜென்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. பின்னாடி வாங்க. ஓகே 785 வந்து புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் உணர்ச்சி தான் நட்பாக கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஆடியோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ரௌசரில் வந்து கேட்டுக்கலாம். அண்ட் அகைன் இதனுடைய இந்த லேப்டாப் ஆஃபீஸ் லேப்டாப். ஸோ ஃபான்ஸ் இல்லை. ஸோ அதனால் இங்கே ஒழுங்காக வரல. குழந்தைகள் விளக்கம் என் பர்ஸ் அப்படி இப்போ உடஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 3 வகையான விளக்கங்கள் இருக்குது. இந்த பேச்சு விளக்கங்கள். அப்புறம் அடுத்தது வந்து கதை. ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிக்கல, எனக்கு இது புரியலை, இன்னொரு கதை வேணும்னா இங்கேயே கூட நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே ஃபெச் பண்ணிட்டு வரீங்க? கதை வந்து ஏஐ தான் ரெடி. ஸோ அதுக்கு வந்து இன்புட் வந்து நம்மளுடைய பொருளுரை. ஸோ எல்லாத்துக்கும் ஏஜென்ட் முதல் ஏஜென்ட் வந்து அனலிசிஸ் ஏஜென்ட்டு. நீங்கள் சிச்சுவேஷன் கொடுத்தீங்கன்னா சிச்சுவேஷன் இது தனியாக இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கடைசியில் ஒரு குரல் எடுத்துகிட்டு வரும். குரல் எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற பொருள் உரை எல்லாமே டேட்டா பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ தட் வில் நாட் பி அக்யூரசி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? பண்ணுங்க. 3 அறிஞர்கள் சொன்னீங்களே, யார் ஒரு அறிஞரை மட்டும் மிஸ் பண்ணியிருக்கீங்க. 4 பேரோட டெஃபினேஷன் எப்பவுமே இருக்கும். அப்படியா? நாங்கள் வரதராஜர், சாலமன் பாப்பையா, கலைஞர் தான் பார்க்குறோம். வரதராஜர் தான் இங்கே வந்து குரல் தேனியில் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் சர்ச் பண்ணி படிச்சது. வரதராஜர், சாலமன் பாப்பையா, கலைஞர், பரிமேல் அழகர். மேபி அவர்கள் இன்னும் நல்ல தூய தமிழ் இருப்பதனால அப்படி வச்சுருக்கோம். இது ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த கதையை வந்து ஆமாம். நீங்கள் குரல் தேனி டீமில் வேணால் காமிங்க. காமிச்சு அவங்க சுதர் தேனி நெக்ஸ்ட்டு வர காம்படிஷன்ஸ்க்கு கண்டிப்பாக பிக்சர் மட்டும் எங்களால் ஃபுல்லாக பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கு ஒரே ஒரு பிக்சர் ஏஐ ஜென்ரேட் பண்ணது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த பிக்சரில் வந்து அந்த மேலே அதிகாரம், குரல், அப்புறம் இந்த பொருள் இது 3 வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ அந்த இமேஜஸ் அண்ட் தென் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் இது மட்டும் ரன் டைமில் வரும். அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது வந்து இங்கேயே உங்களுக்கு வந்து யூசர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ மீனிங் அதுகள் வந்து இங்கிலீஷ்லேயும் பெறுமா? இப்போதைக்கு தமிழில் அது எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக. அஃப்கோர்ஸ் அது ஆட் பண்ணல. மேபி பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக.
ஸோ இதான் நமக்கு டெம்ப்ளேட்டு. ஸோ நடுவில் மட்டும் அந்த இமேஜஸ் வந்து வரதுக்கு அந்த ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ அவங்க யூசர் என்ன பண்ணாலும் இந்த ப்ராம்ப்டை இந்த இமேஜை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ப்ராம்ப்டை கொடுத்துட்டா இது இப்போ நம்ம காமிச்ச சாம்பிளுடைய பரிமையினர் இன்னொருத்தர் அது கொஞ்சம் நல்ல இன்னும் அட்வான்ஸ் இதில் இருப்பார். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இமேஜ் இருக்கும். நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணிருக்கீங்க. படிக்கவங்க எங்களோட தமிழ் ஸ்கூலுக்கு தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க. வணக்கம், என் பேர் எமீனா. நான் வந்து ஒரு ஏஐ பேஸ்ட் ஆப்ஜெக்ட் செக்ரிகேட்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து மேனுவல் சார்ட்டிங் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் ஸ்லோ இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ உள்ள இண்டஸ்ட்ரியலில் இருக்கிற மெஷின்ஸ் எல்லாம் டூ எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஏஐ வந்து இது அங்கே அந்த இடத்துல சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஏஐ யூஸ் பண்ணால் அதோட ஸ்பீடும் ஆக்யூரஸியும் இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த ஆப்ஜெக்ட் செக்ரிகேஷனை காமிக்கிறதுக்கு ஒரு கார்பேஜ் செக்ரிகேஷன் நான் செஞ்சுருக்கேன். ஜஸ்ட் ஈஸியாக இருக்கும். அண்ட் இது கார்பேஜ் செக்ரிகேஷன் வேர்ல்டில் ஒரு க்ரூஷியல் பார்ட். அதனால இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு கிராஃப் வேஸ்ட் இன்க்ரீஸ்மெண்ட் ஓவர் தி இயர்ஸ் 1995, 2012, 2015 அண்ட் 2020, 2025. அப்புறம் அப்ஜெக்டிவ் வந்து லோ காஸ்ட்டாக இண்டஸ்ட்ரியலுக்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஏஐ யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸை ஈஸியாகவும் ஆக்யூரேட்டாகவும் பண்ணணும். அப்புறம் ஆர்டினோ யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். காம்பனன்ட்ஸ் ஜம்பர் வயர், ஸ்டெப்பர் மோட்டார், ஆர்டினோ நானோ, யூஎஸ்பி கேமரா, கியர் மோட்டார், மோட்டார் டிரைவர், ஸ்டெப்பர் மோட்டார் டிரைவர் அண்ட் மினி பஸர். இது பிளாக் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கன்வேர் பெல்ட்டில் ப்ளேஸ் பண்ணும்போது அது யூஎஸ்பி கேமராவுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து யோலோ மாடல் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதுல டிடெக்ட் பண்ணி ஒரு பிக்சர் எடுத்து கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணி ஆப்ஜெக்ட் பிளாஸ்டிக் மெட்டல் ஒரு இவேஸ்ட் டிடெக்ட் பண்ண பிறகு ஆர்டினோ வந்து டிசி மோட்டாருக்கும் ஸ்டெப்பர் மோட்டாருக்கும் சிக்னல் கொடுக்கும். சிக்னல் வந்து கன்வேர் பெல்ட்டுக்கு வந்து கியர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்முக்கு ஸ்டெப்பர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஆர்டினோ சிக்னல் கொடுத்து வரும்போது அது ரொட்டேட் பண்ணி கரெக்டான பின்னில் இருக்கும். ஏஐ மாடல் நான் எப்படி பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இமேஜஸ் யூஎஸ்பி கேமரா யூஸ் பண்ணி இமேஜஸ் எடுத்தேன், லேபிள் பண்ணேன். பிளாஸ்டிக் மெட்டல் ஒரு யூஎஸ் மேனுவலாக லேபிள் பண்ணேன். ஓவர் 900 பிக்சர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோலோ மாடலில் எங்கள் வீட்டில் உள்ள சர்வரில் வச்சு ட்ரெயின் பண்ணி 2 to 3 days ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆக்யூரசி டெஸ்ட் பண்ணி நாங்கள் கனெக்ட் பண்ணோம். இப்போ இருக்கிறதோட ப்ராஜெக்ட்ஸில் என்னோடய ப்ராஜெக்ட் எப்படி டிஃப்ரெண்ட்னா என்னோடது லோ காஸ்ட்டு, கொஞ்சம் ரொம்ப நிறைய எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் தேவையில்ல. ஏஐ வந்து டிடக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் ஏஐ ட்ரைன் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, எப்படி ட்ரைன் பண்ணீங்க? அது வந்து பைத்தான் கோடிங் யூஸ் பண்ணி ட்ரைன் பண்ணேன். ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், அம்மா பார்த்துப்பாங்க. ஓகே, பைத்தான் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நாங்கள் கிளாட் ஏஐ யூஸ் பண்ணி எடுத்தோம். கொஞ்சம் லைக் அது கோடிங் தரோம். நீங்கள் என்ன கிரேட் படிக்கிறீங்க? 8th grade, 9th grade போக போகிறேன். 9th grade போக போகிறீங்களா? இது ஒரு பிளாஸ்டிக் டாய், இது வச்சோன்னே நீங்கள் கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ பிளாஸ்டிக் பின்னில் கரெக்டாக விழுந்துடும். இது ஒரு என்னது டிடெக்ட் பண்ணலையே?
மெட்டல் பேப்பர் கிளிப். இல்லை இது ஆக்சுவலி இமேஜை கேப்சர் பண்ணி இந்த ஆர்டினோ அது வந்து டிடெக்ட் பண்ணி அனுப்புதான் எனக்கு. மெட்டல் பிளாஸ்டிக்லேயே விழுந்துச்சா? யா ஆமாம், அது வந்து ஆக்யூரசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 60 to 80% ஆக்யூரசி ஒழுங்கு. சென்சார்ஸ் என்னென்ன சென்சார் வச்சுருக்கீங்க? சென்சார் யூஸ் பண்ணல. கேமராவில் கேப்சர் பண்ணி ஓகே. யா யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணா வீட்டில்? எவ்வளோ பண்ணீங்க? நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க? ஹெல்ப் எவ்வளோ வாங்கினீங்க? நான் மோஸ்ட்லி பண்ணேன். அப்புறம் கோடிங் எடுத்து கிளாட் ஏஐயில் ப்ராம்ப்ட் கொடுத்து கோடிங் எடுத்து அப்புறம் அதை போடுறதுக்கு அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ. என் பேர் இமானு. இது ஒரு அண்டர் வாட்டர் ட்ரோன். ஒரு கோல் வந்து எனக்கு மாடர்ன் ஆர்ஓவி வந்து அந்த அண்டர் வாட்டர் ட்ரோன் வந்து சில ப்ராப்ளம் இருக்குது. அதில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். இது வந்து ஒரு டெதர்னு ஒன்று இருக்கும், அது கம்யூனிகேஷன் கேபிள். அதெல்லாம் டேட்டா இதில் இருக்கிறது லைக் ரிமோட் கண்ட்ரோலில் வரும். அது வந்து சம்டைம்ஸ் கோரலில் அதிலெல்லாம் ஸ்டக் ஆகிடும். அதனால நான் வந்து 2 கேமராஸ் வச்சுருக்கேன். நார்மலாக 1 தான் இருக்கும். அதனால குயிக்காக சீ பண்ணலாம் ஏதாவது ஆச்சுன்னா. யூஸ்வலி மரீன் பயாலஜிஸ்ட் யூஸ் பண்ணுறது ஹெவியாக இருக்கும், பெருசாக இருக்கும். அதனால நான் வந்து குட்டியாக ஈஸியாக ஹேண்ட் லான்ச் பண்ணுறேன். ஏதாவது ஆப்ரேட்டர் வந்து சேஞ்ச் பண்ணோம், லைக் ஏதாவது ஆட் பண்ணோன்னா நிறைய வீக்ஸ் எல்லாம் ஆகும். அதனால நான் வந்து பிவிசி பைப் சூஸ் பண்ணேன். அது ஈஸியாக ஏதாவது ஆட் பண்ணோன்னா ட்ரில் பண்ணி ஏதாவது ஈஸியாக பண்ணலாம். யூஸ்வலி அவங்க யூஸ் பண்ணுற ட்ரோன்ஸ் வந்து நிறைய காஸ்ட்லியாக இருக்கும். லைக் இந்த மாதிரி நான் வந்து சீப்பாக லோ காஸ்ட் பண்ணினேன். இது வந்து 2 EDFs இருக்கும், எலக்ட்ரிக் டக்டட் ஃபேன். அது வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஒரு பேட்ரி இருக்கும், அது வந்து நிறைய லைக் டைம் கொடுக்கும். இதில் தான் எல்லா கம்போனன்ட்ஸ். இது வந்து ஒரு வைஃபை மாட்யூல் இருக்கும், அதில் தான் மொபைல் ஆப் வந்து கம்யூனிகேட் பண்ணும். அது வந்து ஃபர்ஸ்ட்டு வைஃபை எக்ஸ்போஸ் பண்ணும். அப்போ அது கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைல் ஆப்பில் லைக் இன்டராக்ட் பண்ணலாம். இது வந்து பிளாக் டயக்ராம். இப்படி தான் எல்லாம் லைக் கனெக்ட் ஆகும். நான் வந்து ஒரு ஆர்டினோ நானோ யூஸ் பண்ணேன். இதுக்கு நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும். நானோ இதுக்கு நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும். இது ஒரு ரெட் எல்இடி இருக்கும். ஏதாவது ஆச்சுன்னா லைக் லாஸ்ட் ஆச்சுன்னா சர்ச் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஆன் பண்ணால் உள்ளே ஒரு பஸர் இருக்கும், அது வந்து அதுவும் டர்ன் ஆன் பண்ணலாம். சவுண்ட் வேவ்ஸில் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஷோ பண்ணுறேன். இந்த மாடல் செய்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருந்தது? நீங்கள் ட்ரைஃபோல்டு கொடுக்கண்ணா. ட்ரைஃபோல்டு எடுத்துக்கணும், எனக்கு சுத்தமாக கண்டு தெரியல. வைஃபை இருக்கு, அது வந்து ஒரு ஆப்
ஃபஸ்ட்டு இது கனெக்ட் பண்ணி போயிட்டுனா கேமரா கொஞ்சம் லேக்கியாக இருக்கும். ஏன்னா நல்லா பண்ண முடியாது. இந்த வைஃபை வந்து அவ்வளோ பண்ண முடியல. வைஃபை வேலை செய்யுது இல்லையா? அதுவும் இயர் பண்ணுறோம். இது வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள லைட்டு, கேமரா யூஸில் பண்ணிட்டு இது வந்து இந்த லைட் லைட்டு அண்ட் இது வந்து ப்ராசஸ். லைட் அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் அப்பா கோடிங் முடிச்சு நான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கு എൻ്റെ പേര് സജിത്. ഞാൻ 10 വയസ്സ്. ഞാൻ മാസച്യൂസെറ്റ്സിലേருந்து வந்து நான் இந்த ரிமோட் கண்ட்ரோல் கால் செய்யணும். இதில் ஓடி காட்டலாமா? நான் இப்பயே இந்த டேபிள் ஓடி காட்டலாமா? ஓகே என்ன ஃபோன் ஓடி காட்டு. காசு எல்லாம் உள்ளது. பரவாயில்ல, ரொம்ப வசதியானவர் தான் சஜித். அது வெப்சைட்டுக்கு போகலாம், அது கண்ட்ரோல் பண்ணலாம். இது லைக் இது அதுக்கு கனெக்ட் பண்ணினா கோகோனட் பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 7 8 அதுக்கு கனெக்ட் பண்ணினா இப்போ மொபைல் ஆப்பில் கனெக்ட் பண்ணுறீங்களா? என்னென்ன ப்ரௌசர் கூகுள் அதுக்கு போய் இந்த வெப்சைட்டுக்கு போகும். ஓகே ஓகே 192.168.4.1 ஓகே மாதிரி முன்னுக்கு என்ன போட்டா battery on கொஞ்சம் லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. போட்டா அது கொஞ்சம் ஓகே இல்ல அது போதும். ஸ்டார்ட் பண்ணது அவங்க ஹெல்ப் பண்ணல. நீங்களே செய்யுங்க சஜித். அது வெளியில கேட்கறதுல மாதிரி வேலை செய்யல, நான் கழுப்பத்துல வேலை செய்யும் இல்லை நினைக்கிறேன். அது மாதிரி அதான் இருக்கும் சர்ஃபஸ் ப்ராப்ளம். இல்ல வெளியில ஒன்னு வீடியோ எடுத்தது அது ஓடல. நான் சரி இது மாதிரி அந்த மொபைல் ஆப்பை பார்க்கலாமா? நான் இல்லாட்டி நீங்க கீழே காப்பட்ல போட்டு பாருங்க. ஒருவேளை காப்பட்ல பெட்டரா ஓடும். காப்பட்ல ஸ்லோவா போகுதா? தெரியுமே இப்போ. ஐயோ இருடா, கண்ணு தெரியலடா. என்ன அது சரி சொல்லுங்க. So you can talk in English as well. என்ன whatever you can speak Rasa. நம்மளே இது best you can talk in English. நம்மளே இந்த போர்டை நம்ம டிசைன் பண்ணி அந்த ஃபேக்டரி நம்மளுக்குள்ளே சேர்த்து வேற ஒற்றுமைத்தில் இல்லை. சரி இந்த மாதிரி என்ன பண்ணும்? இது ஒரு ஆட்டோனமஸ் வெஹிக்கிளா? அது ரிமோட் கண்ட்ரோல் கார் வந்து பாவிக்கலாம், இல்லாட்டி அது பாவிக்கலாம். அது ஒரு ரூட் சொல்லி லைக் மேபி முன்னுக்கு 1 செகண்ட் நெந்து 1 செகண்ட், முன்னுக்கு இன்னொரு செகண்ட், நெந்து 1 செகண்ட், இல்லாட்டி முன்னுக்கு போய் அது மாதிரி போடலாம். அப்புறம் அது செய்யும். அது so basically your own designed remote control car. Is that right? Am I right? You can control it through your laptop or your phone. Correct? நான் ஏற்ற ப்ரோக்ராம் பண்ணது நாள் ஏற்ற இந்த கேஸ் இதில் போட்டு அதெல்லாம் ஓட வைக்கிட்டு அப்புறம் திடீர் நான் இந்த போர்டை டிசைன் பண்ணி செக் பண்ணது இதோடு எல்லாமே நீங்களாவே பண்ணீங்களா? நான் என்னதான் குட்ரா வெரி நைஸ். 9 to 10 என்ன டைமர் போடு என்ன ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. டைமர் போட்டுனாங்க ராசா 3 நிமிஷத்துக்கு டைமர் போட்டு. ஆக்சுவலி மொபைல் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ரிமோட் கார் பாத்திருக்கீங்களா? மார்க்கெட்ல எல்லாமே இருக்கு. This is kind of a STEM project, right? So you can command, go straight 2 steps and take a right.
and then 2 steps left and then stop. You can command using that. அது பார்த்தா I saw that. அது லைக் நான் அந்த வீடியோ காட்டலாமா? நான் காட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ நாளாக பண்ணிட்டுருக்கீங்க இது? 2 மாதம். சரி, அதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்ன தெரியுமா? நேம் தெரியுமா உனக்கு? அதில் என்ன இருக்குன்ட்டு? Do you know the components name there? Do you know what is? I mean, do you know the version of that controller? Is it 8055, 8086? There is a number, right? Chip number. Do you know that? S3. Okay. Okay. motor drive rate in the motor the vehicle I like it battery charger rate appa inda battery bhavingala So and the circuit board niye build panniya? நம்ம like design பண்ணிட்டேன். Okay. இல்ல அந்த வீடியோ வச்சிக்கா இல்ல வலிதா இருக்கு காட்டுங்க நீங்க நெக்ஸ்ட் கூப்பிடுங்க. இப்போ வெளியில் வச்சு செய்திருக்கேன். ఆకలి సారీ ముందుకు రితిల్ మాముండి పోనా రితిల్ మాముండి అండ్ పిన్నటి పో இங்கிலீஷ்ல பேசுறா. ఫోన్ లో కంట్రోల్ గెస్ట్ కంట్రోల్ లెఫ్ట్ అండ్ రైట్ అరే లెఫ్ట్ అండ్ రైట్ అరే ఇట్పియో ఆపో రైట్ ఇట్పియో ఆపో టు లైక్ சின்னடமைந்த அருமை இல்லனா ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. இது எங்க வச்சு பண்ணீங்க? இது என்ன இடம்? வழியில அந்த இப்போ இங்க பண்ணதா? இல்ல எங்க பில் பண்ணீங்க? வீட்ல வச்சு பில் பண்ணீங்க? இதுல பண்ணணும். வீட்ல பில் பண்ணி இங்க டெமோ அப்புறம் அண்ணாச்சா இங்க பண்ண மாட்டீங்க. கனெக்ட் பண்ணலாமா? வெரி குட் கண்ணா. வீட்ல ஓரம் இல்ல அந்த கண்டு போயிச்சு அந்த சாப்பாடு கொண்டு ஏக்கறம்ல அங்க மேல டெஸ்ட் பண்ணி பார்த்து கட்டிக்காரன் சஜித். ஆமா வெரி வெரி பெஸ்ட். நீங்க என்ன நேம் என்னமா? சஜித் இல்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சின்ன ஒரு சாமான் ஏக்கறல ஒரு 9 to 12 சின்ன சாமான் இதுல வைக்கலாம் அது வச்சு அது ஓடி கொண்டு போலாம் சோ லைக் இருக்கு போய் அது கொண்டு போலாம் சின்ன சாமான்கள். ஓகே தம்பி. வெரி குட். Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரித்தில் மாமுண்டி நவீன். நான் நிலை 7க்கு போக போகிறேன். நான் இன்னைக்கு என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன்னா ஒரு கெஸ்ட் கண்ட்ரோல் ரோபோட்டோட ப்ரோட்டோடைப். நான் இது 2 ESP32 போர்டு வச்சு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெசன்டேஷனில் எதை பற்றிலாம் சொல்ல போகிறேன்னா வாட் இஸ் கெஸ்ட் கண்ட்ரோல், இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட கீ கான்செப்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ், நான் கற்றுக்கிட்டதை இது கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னது, அதுக்கப்புறம் இது ரியல் லைஃப்பில் நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம். What is TOC? A table of contents. Table of contents. What? Theory of computing. வாட் இஸ் கெஸ்டர் கண்ட்ரோல்? கெஸ்டர் கண்ட்ரோல்னா என்னதுன்னா நம்ம ஒயர்லெஸ்ஸாக வைஃபை ப்ளூடூத் இல்லாமையே இஎஸ்பி நவுன்னு ஒன்று யூஸ் பண்ணி 2 டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ணுறது. இது நம்மளோட ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் இல்லைனா பாடி மூவ்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நகரும். ஒரு டிவைஸ் நம்மளோட பாடி மூவ்மெண்ட்ஸை சென்ஸ் பண்ணிவிட்டு அது புரிஞ்சுக்கிற மாதிரி மைக்ரோ பைத்தானுக்கு மாற்றிக்கிட்டு அது தகுந்த மாதிரி நடக்கும். இது HMIன்னு சொல்லலாம், ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ். இது இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா ரொம்ப புது ஸ்மார்ட் டிவிஸில் ஹேண்டை மேலே ஏற்றணுன்னா வால்யூம் ஏறும், அதே மாதிரி ஹேண்டை கீழே இறக்கணுன்னா வால்யூம் இறங்கும். இதோட கீ காம்பனன்ட்ஸ்லாம் என்னதுன்னா 2 ESP32 போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஹோம் போர்டு, இந்த போர்ட் பேர் சென்டர் கேமரா போர்டு. அடுத்து ஒரு MPU6050 கைரோஸ்கோப் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆக்சிஸ் சென்சார்னு சொல்லலாம், ஆக்சிஸை ரெக்கார்ட் பண்ணும். 2 பியோ மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் நகர்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ரோபோட் சாசி, அதுக்கப்புறம் பேட்ரி கிட், ஜம்பர் ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கற்றுக்கிட்டதை இது எப்படி இந்த ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ESP32 கேமரா போர்ட் பேர் தான் சென்டர் போர்டு. சென்டர் என்ன பண்ணுன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு அது பைட்ஸாக இந்த ஹோம் போர்டுக்கு அனுப்பும். ஹோம் போர்டு இந்த எல்லா டேட்டாவையுமே எடுத்துட்டு அது
முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா லெஃப்டா ரைட்டா அப்படின்னு அதுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி மாற்றி அது தகுந்த மாதிரி நகரும். MPU 6050 சென்சார் என்னதுன்னா அது வந்து ஒரு ஆக்சிஸ் சென்சார். ஆக்சிஸ்னால் என்னதுன்னா டைரெக்ஷன்ஸை வந்து அது ரீட் பண்ணிவிட்டு கேமரா போர்டுக்கு அனுப்பும். கேமரா போர்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே ஸோ ரைட் நகரணும் லெஃப்ட் நகரணும் அப்படின்னு அது புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி இதுக்கு அனுப்பிச்சிட்டு நகரும். இது ஏன் MPU 6050 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இதுதான் ரொம்ப ஆக்யூரேட்டாகவும் டிபெண்டபிளாகவும் இருக்கும். மீதி சென்சார்ஸ்லாம் ரொம்ப அன்ஆக்யூரேட்டாக சில டைம்லாம் தப்பான டைரெக்ஷன்ஸ்லாம் அனுப்பும். டைம் ஆகுதுமா ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. ஓகே இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னா 2 ESP32 போர்டும் ஒரு P2P பேரிங் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது நான் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நான் வந்து இந்தியாவுக்கு போகும்போது ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். நிறைய வீல் சேர் யூஸ் பண்ணுற பீப்புளெலாம் எப்பயுமே அவங்களே இண்டிபெண்ட்டாக நகரவே முடியாது. எப்பயுமே யாராச்சும் பின்னாடியிலேருந்து தள்ளிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். அதுக்கு இது வந்து ஒரு சேஞ்ச். இது ஏன் நார்மல் ஸ்மார்ட் வீல் சேர்ஸை விட இது பெட்டர்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அது கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா இது வந்து ஓகே இது வந்து ஒரு வீல் சேருக்கு அடியில் போட்டோன்னா அதுக்கப்புறம் மோட்டர்ஸ் கூட ஹுக் பண்ணிட்டு இது ஒரு ஜாய்ஸ்டிக் இல்லைன்னா க்ளவ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக அவங்களே நகர்ந்துக்க முடியும். கன்க்ளூஷன் இது வந்து நான் எப்படி பெட்டராக பண்ண போகிறேன்னா இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப் தான். அடுத்த ஃபெட்னாக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் மாடலாக நான் எடுத்துகிட்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். கேமராஸை வந்து AI யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணிவிட்டு ஆக்சிஸ் சென்சாரை விட்டு ஃபுல் சைஸில் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். கெஷர் டெக்னாலஜி நம்ம எங்கெல்லாம் பார்க்கலன்னா டாக்டர்ஸ்லாம் ரொம்ப ப்ரிசைஸான சர்ஜரிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஃபோர்க்லிஃப்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். பட் எனக்கு ரொம்ப வெரி ஹானஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் டைம் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால ரியலி அப்ரிஷியேட். ஏன்னா நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இது பண்ண ஆரம்பித்தேன். அதனால கோடிங்லாம் உன் தம்பிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கே, பயங்கர வாயவன். கோடிங்லாம் இது ரொம்ப கஷ்டம். அதனால நான் வந்து அன்ஃபினிஷ்டாகவே நடு கோடிங்கில் எடுத்துகிட்டு வந்து அசம்பிளி அது அவங்க வந்து கஷ்டம் மேடாக பண்ணி ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஸ்வேஷ். நான் 4வது நிலை முடிச்சிருக்கேன். இந்த சம்மர் டைமில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் இருந்து நம்மளை காப்பாற்ற நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம். நம்மளுக்கு எப்போ தண்ணி தேவைன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் வீட்டில் இருக்கிற செடிகள், தோட்டத்தில் இருக்கிற செடிகள், மரங்களுக்கு எப்போ தண்ணி தேவைன்னு தெரியுமா? தெரியாது. அதனால கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதனால அந்த செடிகளுக்கு எப்படி உதவி செய்யலான்னு யோசித்தேன். அப்போ நான் சாயில் மாய்ஸ்சர் சென்சர் பற்றி ஆராய்ச்சி செய்தேன். சாயில் மாய்ஸ்சர் சென்சர்னா மண்ணில் இருக்கிற ஈரப்பதத்தை மெஷர் பண்ணதுக்கு உதவி செய்யும். அதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் க்ரோபாட்னு பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்டில் 5 கம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். soil moisture sensor, traffic light, microbit, breakout board, கொஞ்சம் கனெக்டிங் வயர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் எப்படி வேலை செய்யும்னா முதல்ல சாயில் மாய்ஸ்சர் சென்சர் தண்ணியில் வைக்கணும். அதில் வச்சுடனே அதை வந்து வாட்டர் கண்டென்ட்டை மெஷர் பண்ணும். அதுக்கப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷன் மைக்ரோபிட்க்கு அனுப்போம். இப்போ நம்ம செடிகளுக்கு
வாட்டர் தேவையா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக காமிக்கிறதுக்கு டிராஃபிக் லைட் பேட்டர்னில் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ராஜெக்டை காமிக்க போகிறேன். இப்போ இந்த கொட்டில வைக்க போகிறேன். இதில் பச்சை கலர் லைட் எரியாது. அதுனா இப்போதைக்கு தண்ணி தேவையில்லை. இப்போ மஞ்சள் கலர் லைட் எரியாது. அதுனா கொஞ்ச நேரத்தில் தண்ணி தேவைப்படும். இதில் சிவப்பு கலர் லைட் எரியாது. அதுனா அந்த செடிக்கு உடனே தண்ணி தேவை. இது வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம், தோட்டத்தில் யூஸ் பண்ணலாம், க்ரீன் ஹவுஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் ஃபார்ம்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வாட்டர் பண்ணதுக்கு மறந்தோன்னா அந்த செடிகள் காஞ்சி போகாமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நம்ம ஓவர் வாட்டர் பண்ணோன்னா அந்த செடி ராட்டன் போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். நம்ம டெய்லி வாட்டர் பண்ணதுக்கு பதிலாக எப்போ செடிகளுக்கு தண்ணி தேவையோ அப்போ வாட்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் வாட்டரும் சேவ் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் இன்னும் ஃப்யூச்சரில் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்டரிங் சிஸ்டம் பில்ட் பண்ணிக்கலாம். ஃபோனில் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஃபார்ம்ஸ்லையும் சோலார் பவரும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போதான் என்ரிச்ட் என்வாயன்மெண்ட் டுகெதர் பில்ட் பண்ணிக்கலாம். நன்றி. நீங்களா பில்ட் பண்ணீங்க? அந்த இது நீங்களா பில்ட் பண்ணீங்க? யார் உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்தது செய்கிறதுக்கு? எதா கிளாஸ் போகிறீங்களா? எதா கிளாஸஸ் போகிறீங்களா? நீ என்ன பண்ணுறீங்க? ஓகே, நெக்ஸ்ட்டு. Welcome. Another pair education is Shant. Right here I have the hydraulic press. My problem was, can small force lift up heavy objects? Well, my hypothesis was, I believe a small force can be magnified to lift up heavy objects using a simple force. The materials I used was cardboard, water, plastic tube, chopsticks, hot glue, string, and water. The procedure was cut out one large rectangular piece and two small rectangular pieces, and then put a chopstick through the center of them, and then get a plastic tube and two syringes, connect the plastic tube with the syringe, and then put water inside the syringe. You can see right here, when I push the syringe, the water pressure and the air pressure brings the car up because I hot glued it to the big rectangular piece. Nandri Vanakam. Where can you use this? What? Where can you use this? Like in a construction site. Construction site? Construction sites you can use it, right? But the car size is very small in this particular case, right? Did you try with a large heavy weight? No, You haven't tried? I did. You did? What did you Still put? it works? What? Still What it did you works? put? A என்ன water putting? bottle. Huh? Water bottle. Water bottle? Yeah.
and it still put it up. ஓகே கண்ணா தேங்க்யூ Good, good. without single round. முதல் செஞ்சிடலாம் Science இருக்கு, you're doing both? You're doing both. இது வந்து வெறும் சயின்ஸ் தானே இப்போ This is science, right? இல்ல அது சயின்ஸ் இது ஏஐ Oh, அப்ப என்ன செய்யறது but it's a single project or ஆமா single நம்ம project? ரெண்டு Single project. Oh, two projects. டூ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ரெண்டு பேரலலா முடிச்சிடலாம் Could be a எது what are you going to do first This. I kind of combined it for this part. You'll see. Okay. So every day there's household tech items being invented. I'm sorry, close the sorry. Am I missing something? Are you talking about science and tech or agent? Science and tech. Okay, thank you. Every day, household tech items are being invented. For example, there's specialized cameras, ring doorbells, robot vacuums, and so much more. But how about the kitchen? Not so much. Let's face it, we've all had that one terrible kitchen accident. That's why I've created the smart cutting board. First, I'll talk about each feature and all of the components. Then I'll discuss about the marketing strategies needed to actually sell the product. So first, we have the first component, the smart knife. So what's special about this knife is that it has a laser inside of it, and this isn't some like super like crazy laser. It's just a laser diode. So it just projects a beam of light, so you can cut up whatever ingredient you're chopping up precisely. It also has an information panel with general information, including the temperature and how thick you're cutting it. Next, we have the built-in display. This is this display includes multiple features. You can set timers, find recipes, or even count your calories. There's even a specialized app called AI. Do you get it? Arsuve, and then it has AI in it. So basically, what this AI does, it first guides you, so you can choose whatever you want. Like, let's say you want a high protein dish. You can click high protein and find the recipe. Okay, I'll just skip that. I'll talk about it later. So next we have the next component. So our product is made out of stainless steel, specifically 300 series. Why 300 series? Well, 300 series is found to be the most corrosion resistant and easy to clean. And stainless steel generally is pretty durable, and it's also easy to clean and is a sleek design, maintains a sleek design. Next, we have the storage compartment. So the storage compartment is along the width of the board, as you can see here. Its main purpose serves to be storing utensils, including knives or spatulas, anything you would use while cooking generally. At last, we have the weighing scale. The weighing scale, it's built into the smart cutting board. You can turn it on or off any time, and it's used to proportion any of your ingredients for a recipe. So now let's talk about cost and production per unit. So first, let's just talk about the smart cutting board, excluding the smart knife. So for the display, we'll be using an Android 14. This Android 14 typically costs $60, and a scale, if mass-produced, costs $2. timing constraint. Can you show anything? Oh, this, yeah, this is my little craft. I try to make a prototype. So this is a physical adaptation of the smart cutting board. Will you be able to show something from the? Yeah, I think I have Wi-Fi now. Wait, yeah. So it'll, you just have to wait just for like a few seconds, and it'll show up a response. What did you build? So
all you have to put is a description. So I put in high protein and then search a fine recipe. So now it gives this. It's specifically themed to be Tamil, it's a Tamil theme, so it will give traditional Tamil foods. As you can see here, it generated Kadavai Sundo. So basically this information you already put it somewhere. Yes. And fetching from that. And can I see the data? Do you have the data set? No, I use, my uncle has it because I use his help too. Okay. So here. Exactly, the fetching for like Hadali Sundai, Sundal. So here, this is where you can analyze your plate. So all you have to put is a picture of your food, and then it will analyze it for you in a few seconds. So here you can see that this avocado is 240 calories, and if you want to, you can add it, and if it's a meal, you can add it to your meal plan. And then here you can track your calories for the day and macronutrients for the day. Theme, because of my mom, she usually she's very busy, so I got inspiration from her. And also I did a similar project for FBLA, so I got inspiration from that too. Agentic AI, it's not generative AI. Agentic AI is AI that adapts. It adapts and is used for a specific problem, to solve a problem. Like you see customer service in a website, that's agentic AI. And every day it starts improving on its own and adapts on its own. So basically, you see this analyze thing. So basically, what it will do after every day, it will track down your calories, right? So like it'll keep on going, and then it'll change according to your goals, and it'll start giving you better recommendations. You see this recommendation list, it'll make a larger and more concentrated list of recommendations. வணக்கம், என் பெயர் யாழினி. நான் வந்து ஹைட்ரஜல்ஸ் வச்சு எப்படி வந்து வாட்டரை சேவ் பண்ணி பிளான்ட்ஸ் எப்படி வளர்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணுறேன். தண்ணி வந்து விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம செடிக்கு ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றினா செடி வந்து வளராது. இதே நிறைய தண்ணி ஊற்றினா செடியோட நியூட்ரியன்ஸ்லாம் வாஷ் ஆகிட்டு அதோட பிளான்ட்ஸ்லாம் அதோட ரூட்ஸ்லாம் வந்து கெட்டு போயிடும். அதனால தான் சயின்டிஸ்ட்ஸும் என்ஜினியர்ஸும் எப்பயுமே இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சொல்யூஷன் ஹைட்ரஜல்ஸ். செடி வளர்க்குறது வந்து நிறைய தண்ணி செடி வளர்க்குறதுலேயே நம்ம நிறைய தண்ணி யூஸ் பண்ணுறோம். அதே அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தேவைப்படும். குடிக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ்க்கெலாம் தேவைப்படும். அதனால் இது வந்து இந்த தண்ணிலாம் எப்படி சேவ் பண்ணி இந்த மாதிரியா பர்பஸஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தண்ணியை சேவ் பண்ணுறதுக்கு ஹைட்ரோஜல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜெல்லி லைக் மெட்டீரியலை நேச்சுரலாக பண்ணியிருக்கேன். ஏன் ஹைட்ரோஜல்ஸ் யூஸ் பண்ணுறோம்? விவசாயத்தில் ஹைட்ரோஜல்ஸ் வந்து நம்ம பிளான்ட்டோட சாயிலில் போட்டுட்டு அது வந்து நிறைய மாய்ஸ்சர் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் ஈஸியாக இவாப்ரேட் ஆகாது. இதே நார்மல் தண்ணினா சாயில்குள்ளே ஈஸியாக சோக் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஈஸியாக இவாப்ரேட் ஆகிடும். Key agriculture benefits: water conservation, nutrient retention, better soil structure and improved seed germination. நான் வந்து யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்
agar-agar powder, 30 grams of citric acid, 1 liter தண்ணீர், soil, தண்ணி கொதிக்கிறதுக்கு கெட்டில், measuring cup, methi seeds and bean seeds, kitchen scale, spoon, paper towel, அதுக்கப்புறம் small pots. Is it நம்ம ஹைட்ரோஜெல்லை வீட்டில் பண்ண முடியுமா? ஆமாம், பண்ணலாம். இது வந்து எப்படி பண்ண முடியும்னா 500 ml தண்ணி எடுத்துகிட்டு 500 ml தண்ணி சுடு தண்ணி எடுத்துகிட்டு 2 கப் எடுத்துகிட்டு பாதி அந்த 250 ml 250 ml ஈச் கப்பில் ஊற்றிட்டு ஒரு கப்பில் அகர் பவுடர் போட்டுட்டு இன்னொரு கப்பில் அகர் பவுடர் போட்டுட்டு நேச்சுரலாக செஞ்ச சிட்ரிக் ஆசிட் பவுடர் போட்டணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே ரூம் டெம்பரேச்சரில் 2 hours செட் பண்ண வச்சுட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா 45 minutes ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியில் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு சாயில்குள்ளே போட்டுட்டு நம்ம கொஞ்ச நாள் வந்து பார்க்கணும் இது வந்து வளருமா வளராதான்னு. அதுக்கப்புறம் இதுதான் எங்களோட சார்ட்டு. நாங்கள் வந்து இது 4 வழியில் டெஸ்ட் பண்ணுவோம். அதில் 2 வழி, அதில் ஒரு வழி அகர் பவுடர் அண்ட் வாட்டர், இன்னொன்று அகர் பவுடர் அண்ட் வாட்டர் ப்ளஸ் சிட்ரிக் ஆசிட், இன்னொன்று நம்ம ட்ரெடிஷ்னலான இரிகேஷன் மெத்தடு, இன்னொன்று ட்ரிப் இரிகேஷன். நம்ம அகர் அண்ட் வாட்டர் மெத்தடில் நாங்கள் வந்து 250 ml வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அது எங்களோட பிளான்ட் வந்து வளர்ந்துச்சு. டே 1 and 2 வந்து க்ரோத் இல்லை. டே 3 வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. டே 4 வந்து லீவ்ஸ்லாம் வந்து அது 3 centimeter க்ரோ ஆச்சு. அகர் பவுடர் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் சிட்ரிக் ஆசிடு வந்து டே 1 and 2மே க்ரோ ஆகலை. டே 3 வந்து ஸ்ப்ரவுட் ஆச்சு. டே 4 வந்து க்ரீன் லீவ்ஸ் வளர்ந்துச்சு. இது வந்து 2 centimeters டாலாக வளர்ந்துச்சு. நம்மளோட ட்ரெடிஷ்னல் இரிகேஷன் மெத்தட் வந்து அதே தான், சேம் திங். முதல் நாளும் 2வது நாளும் எதுவுமே வளர, 3வது நாள் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 4வது நாள் எந்த சேஞ்சுமே வரல. ட்ரிப் இரிகேஷன் மெத்தடில் முதல் நாளும் 2வது நாளுமே எந்த க்ரோத்துமே இல்லை. 3வது நாள் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 4th டேயுமே கொஞ்சமாக வளர்ச்சி, ஆனால் லீவ்ஸ் வரல. இது வந்து தான் எங்களோட ப்ராக்ரஸ். டே 1 and 2ல் வந்து இந்த மாதிரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டே 4ல் வந்து இப்படி இருந்துச்சு. ஏன் வந்து தண்ணி சேவ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டு? இப்போ வந்து இந்தியாவிலலாம் நிறைய வாட்டர் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரியே இருக்கும். அதனால் நான் வந்து ரீசர்ச் பண்ணி இந்த மாதிரியா ஹைட்ரோஜெல்ஸ் வச்சு இந்த ப்ராப்ளமை ஸ்டாப் பண்ணலாம். கொஞ்சம் நம்ம இது அகர் அண்ட் வாட்டரு இல்லைன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஜெலிட்டன் தான், ஜெலிட்டனில் இருக்க ஒரு பவுடர். தண்ணியை சேவ் பண்ணும். இது நம்ம தண்ணியை சேவ் பண்ணால் அடுத்து சேவ் பண்ண முடியும். வணக்கம், நன்றி. வணக்கம், என் பேர் த்ருவா. நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் மை மேஜிக் பேக். இன்ட்ரோடக்ஷனில் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் பேர் மேஜிக் பேகு. இது தண்ணி போட்டு கொட்டாது, இல்லை கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கொட்டும்.
இந்த மெட்டீரியல்ஸு நீரு, பென்சில்ஸு, ஜிப்லாக் பேக். ஃபஸ்ட்டு நம்ம நீரை ஜிப்லாக் பேக்கில் போட்டுட்டு ஷார்பன் பென்சிலை எடுத்து போக் பண்ணலாம், குத்துங்க அந்த பேக்கில். நான் எடுத்து பார்க்கலாமா? இது மழந்து எப்படியோ குட்டிட்டேன். பேசுகிறோமா? பேசுங்க. இந்த சயின்ஸ்னாதுனா இந்த பேக்கு பாலிமர்ஸ் இருக்குது. இது செயினோ மாலிகல்ஸ் மாதிரி இது ரேப் பண்ணோம் பென்சில் மாதிரி. அதனால இந்த நிமிஷம் லீப்பால் அதனால பாலிமர்ஸு அந்த செயினோ மாலிக்யூல்ஸு ரேப் அரவுண்ட் பென்சிலை ரேப் பண்ணோம். அதனால தான் தண்ணி லீக் ஆகலை. க்ரோசரி பேக்கில் லெஸ் டென்சிட்டி இருக்குது, அதனால இங்கே ஒழுகுது. ஆனால் ஜிப்லாக் பேக்கில் பார்த்தா ஒழுகலை. இதோட ஸ்பெகேட்டி எக்ஸாம்பிள், நம்ம ஃபார்க்கை ஸ்வோல் பண்ணுவோம்ல ஸ்பெகேட்டியில், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். ஃபோர்க்கோடு கட் பண்ண முடியாது ஸ்பெகேட்டியை. அதே மாதிரி தான் செயினோ மாலிக்யூல்ஸு டைட் ரேப் அரவுண்ட் பண்ணோம். என்னோட கன்க்ளூஷனு தண்ணி லீக் ஆகலை பிகாஸ் ஆஃப் மேஜிக் சயின்ஸ். நன்றி. தேங்க்யூ. குட் டைமிங் தான். ஹாய் வணக்கம், என் பேர் பிராப்தன். நான் கேரியிலேருந்து வரேன். அப்போ நான் ஒரு மைக்ரோபிட் வீழ்வு கண்காணிப்பு கருவியை உருவாக்கி உள்ளேன். முதியவர்கள் சமநிலை இழப்பு அப்புறம் தலை சுற்றல் காரணத்தால் கீழே விழுறாங்க. குழந்தைகள் கீழே விழுவதை விட முதியவர்கள் கீழே விழுவது அவர்களை பாதிக்கும். அதை தவிர்க்க மைக்ரோபிட் என்ற சிறிய கணினி வைத்து ஒரு வீழ்வு கண்காணிப்பு கருவியை உருவாக்கினேன். அடுத்து பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம். முதியவர்கள் கீழே விழுந்தால் வரும் விளைவுகளை பார்க்கலாம். முதியவர்களுக்கு சமநிலை இழப்பு மற்றும் சாலை சுற்றல் காரணமாக கீழே விழுறாங்க. அப்புறம் முதியவர்களுக்கு வயதாகும் போது எலும்பு தேய்மானம் இருக்கும். அதனால் அவர்களுடைய எலும்புகள் பலவீனமாக மற்றும் மெல்லிசாக இருக்கும். அதனால் கீழே விழுந்தால் எளிமையாக உடையலாம், அப்புறம் இடுப்பெலும்பு உடையலாம். இப்படி நடந்துச்சுன்னா நடக்க மற்றும் குளிக்க போன்ற அன்றாட அடிப்படை செயல்களை செய்யக்கூட உதவி தேவைப்படும். ஓகே, என் கருவி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். மைக்ரோபிட் ஒரு பெல்ட்டை வச்சு இடுப்பில் கட்டணும். அப்போ அசைவு உணரி, அதாவது அக்சலராமீட்டர் கோணத்தை கவனிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் கோணத்தை கவனிக்கும் போது அதை பொறுத்து எல்இடி திரையில் எல்இடி திரை அதில் உருவங்கள் காமிக்கும். அப்புறம் சத்தம் அடிக்கும். அந்த சத்தத்துக்கு ஏற்ற மற்றவங்க உதவி செய்ய வருவாங்க.
அடுத்து எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல mako.microbit.org போகணும். அதுக்கப்புறம் மைக்ரோபிட்டை யூஎஸ்பி கேபிளை வச்சு கணினியோடு இணைக்க வேண்டும். அதுக்கப்புறம் புது ப்ராஜெக்ட்ஸுக்கு போய் வேரியபிள்ஸ்க்கு போகணும். அதில் கோணம் 1 அப்புறம் கோணம் 2 வந்து க்ரியேட் பண்ணும். அப்புறம் கோணம் 1 வந்து 45 டிகிரிக்கு செட் பண்ணும். அப்புறம் கோணம் 2 வந்து 135 டிகிரிக்கு செட் பண்ணும். அடுத்து கோணத்தோட லாஜிக்கை பற்றி பார்க்கலாம். நான் இப்போ வந்து தரைக்கு செங்குத்தாக இருக்கேன், அதனால் 90 டிகிரிஸ். அது அந்த டயக்ராம் இதை காமிக்குது 90 டிகிரி. ஓகே, ஆமாம், டைமாக இருக்குது. இப்போ நான் செங்குத்தாக இருக்கேன். முன்னாடியோ பின்னாடியோ 45 டிகிரிக்குள்ளே இருந்தால் சத்தம் அடிக்காத, அப்புறம் ஹாப்பி ஃபேஸ் காமிக்கும். அந்த 45 டிகிரிக்கு மேலே போனால் அலாரம் அடிக்கும். பக்கவாட்டிலையோ முன்னாடியோ இல்லை பின்னாடியோ. இந்த கருவியோட நன்மைகள் என்னென்னா, இது குறைந்த விலை கம்மியானது. மைக்ரோபிட்டை வெறும் $16 வாங்கலாம். அப்புறம் மாத சந்தை கட்ட தேவையில்லை. அப்புறம் நிரல் கோடிங் செய்ய மிகவும் எளிமையானது. ஆமாம் ஆமாம், கோடிங் பண்ணது. அடுத்து எனக்கு இன்னும் நேரம் இருந்தால் எப்படி மேம்படுத்தலான்னா, தப்பான நேரத்தில் வந்து அலாரம் அடிக்காமல் இருக்க ஒரு 2 இல்லை 3 வினாடிக்கு மேலே அதே நிலையில் இருந்தால் சத்தப்போட கோட் பண்ணலாம். ஊடலை வச்சு மற்ற திறன்பேசி அல்ல மைக்ரோபிட்டுக்கு இணைக்கலாம். அப்புறம் வந்து இதுக்கு வந்து ஒரு பவுச் மாரி செய்யலாம். கடைசியில் மைக்ரோபிட் இது வந்து இது பேட்ரி பின்னாடி மாரி இருக்குது. இந்த பேட்டரியை ப்ளக் பண்ணி இதுதான் 2 பட்டன் இருக்குது, இன்னொன்று இருக்குது. அப்புறம் இது எல்இடி லைட்ஸு. அப்புறம் வந்து பின்னாடி இங்கே வந்து ரேடியோ இருக்கும். அப்புறம் ரீசெட் பட்டன் இருக்கும். அலாரம் அடிக்கும். ஓகே, தேங்க்யூ. வணக்கம், என் பேர் நிவின். வணக்கம், என் பேர் நிவின் சம்பத். Fire needs heat, fuel, and oxygen. Removing any one of these stops combustion. My first experiment, jarred over candle. Light a tea candle, cover with a glass jar, and observe how long it takes for the flame to go out. The fire uses oxygen to burn, and when you put the lid on, it stops because there is no more oxygen. You can continue with the second experiment. My second experiment is mix baking soda and vinegar to produce carbon dioxide. Carefully pour the invisible glass over the candle and the fire goes out. Is it done? I said. My third experiment is a snuffer cup uses a airtight plastic lid with a hole in it and a suction bulb for air removal.
put a cigarette butt inside the snuffer cup and close the plastic lid and squeeze the bulb, the oxygen from the snuffer cup goes out and the cigarette butt does not have fire on it anymore. நன்றி வணக்கம். என்னுடைய திட்டம் மழைநீரை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்தல். நம்மளோட வீட்டு மேலே விழுகின்ற மழை நீரை தோட்டத்திற்கு அல்லது ஸ்டோரிங்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் என்னோடய என்ன பேஸ்டாக இருக்குன்னா, அந்த தண்ணி ஒரு உயரத்துலேருந்து விழும்போது அதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது. அதனால் அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறதுக்கு ஒரு மைக்ரோ ஹைட்ரோ பவர் சிஸ்டம் யூஸ் பண்ணலான்னு. இதே சிஸ்டம் தான் உலகத்தில் பெரிய பெரிய அணையிலையுமே பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த மழை நீர் ரூஃப்டாப்லேருந்து விழுகிற மழை நீரை சிறிய அளவிலான எலக்ட்ரிசிட்டியை மாற்றுறதுக்கு ஒரு மினி வாட்டர் டர்பைனுக்குள்ளார நாங்கள் அனுப்ப போகிறோம். இங்கே மாடல் வச்சுருக்கேன். இங்கே மழை நம்ம ரூஃபில் வரும்போது ரெயின் கட்டர் வெளியாக வரும்போது தான் அது பைப்பில் வெளியில் வரும். அதுக்கு அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை ஒரு டர்பைனுக்குள்ளே அந்த தண்ணியை விட்டோன்னா அது மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றிட்டு எலக்ட்ரிசிட்டியாக மாறும் அந்த மோட்டர் மூலமாக. ஸோ நான் இந்த ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு யோசித்த மெட்டீரியல்ஸ் என்னதுன்னா, ஒரு பிவிசி பைப், ஸ்மால் வாட்டர் டர்பைன் இல்லாட்டி டிஐஒய் டர்பைன், டிசி மோட்டர், எல்இடி லைட், வயர்ஸ், பேஸ் போர்ட், பக்கெட் அண்ட் மல்டிமீட்டர். நான் இதை கொஞ்சம் சின்னதாக செஞ்சுருக்கேன். இதுதான் ஹையர் ரெசர்வார். இதுலேருந்து தான் தண்ணி வரும். இங்கே போகும்போது அதுக்கு மோஷன் எனர்ஜி வரும். அது இந்த டர்பைனை ஸ்பின் பண்ணும்போது அந்த மோட்டரில் இருக்க மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டியாக மாறும். ஏன்னா அதில் ஒரு மேக்னெட் இருக்குது. அந்த எலக்ட்ரிசிட்டி வயர்ஸ் மூலமாக இங்கே போகும். இதுக்கு பேர் ஒரு சர்க்கிட் போர்டு. அதனால் இங்கே இருக்கிற இந்த வழியாக போகிறது எல்லாமே கனெக்டட். ஸோ இந்த ரெட்டுலேருந்து இங்கே இங்கே எல்இடிக்கு மூலமாக வெளியில் போயிட்டு திரும்பி மோட்டருக்கு வரும். ஸோ இது ஒரு எப்படி ரியல் லைஃப்பில் ஒரு சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணலான்னு மாடல் பண்ணியிருக்கேன். இது ரியல் வேர்ல்டில் எங்கே யூஸ் பண்ணலான்னா, ரூரல் ஏரியாஸில் மைக்ரோ ஹைட்ரோ பவர். ஏன்னா இது நிறைய எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணாது, கொஞ்சம் அளவில் தான் வரும். சஸ்டெயினபிள் பில்டிங் டிசைன், ஆஃப் கிரிட்டில் இருக்கிற வீடுகள், உங்கள் தோட்டத்திற்கு சின்ன சின்ன லைட்ஸ் வேணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா எமர்ஜென்சிக்காக எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன். ஸோ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்னதுன்னா, தண்ணி டேங்க்லேருந்து வெளியில் வரும்போது கிராவிட்டி அது கீழே எடுத்துகிட்டு வருது. அப்போது அந்த ஃப்ளோயிங் வாட்டர் டர்பைனோட பிளேட்ஸ் இடிக்கும் போது அதை ஸ்பின் பண்ண வைக்குது. அந்த டிசி மோட்டர் ரிவர்ஸ் ஜெனரேட்டர் மாதிரி அது மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். அப்புறம் அந்த க்ளோயிங் எல்இடி காமிக்குது மழை நீரால் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணலான்னு. நன்றி. நான் அதில் என்னோட இங்கே ஒரு பிளேடு விழுந்துருச்சு நாங்கள் வரும்போது. ஸோ இங்கே கீழே எழுதுனதுலாமா? ஆமாம். நான் இதை ஒரு கூகுள் ஸ்லைடில் செஞ்சேன். அப்புறமா ஒட்டி லே அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் கீழேலாம் எழுதியிருக்கேன். நன்றி. ஹாய், வணக்கம். என் பேர் பிரகம். இதுதான் என்னோட ப்ராஜெக்ட். My big question is, can humans identify AI writing? Why I did this project? To see if humans can tell the difference between AI writing and real human writing. My hypothesis: yes, humans can identify AI writing. Materials I used for my project: Peter Pan book recommendations written by
AI assistant co-pilot called co-pilot at 3rd grade level, and my brother who is a 3rd grader study participants. I chose kids and adults 10 years to 50 years. 50 years. Kids and adults for participants. We study. Total number of participants 15, 8 females and 7 males. Number of adults 11. Number of kids 4. Results 9 out of 15 participants correctly identified AI writing. Only 4 out of 8 females identified AI writing. 5 out of 7 males correctly identified AI writing. And 3 out of 4 kids identified AI writing. Only 6 out of 11 adults identified AI writing. My conclusion is, my hypothesis is not completely true. It is only 60% correctly identified. Kids were better at identifying AI writing compared to adults. I have a fun fact for you. Males were better than females in identifying AI writing. It is important to identify AI writing to protect against misinformation. எதுக்கு நீ இது யார் பண்ண சொன்னாங்க? Who asked you to do this? அம்மா. அம்மாவா? உனக்கு ஏஐனா என்ன தெரியுமா? ஆமா. தெரியுமா? ஆமா. இல்ல ஏஐனா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எங்க யூஸ் ஆகுது? Another serial computer. சரி, ஓகே. நீங்க உங்க வயசுக்கு மீறி நிறைய பேசியிருக்க, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க. குட் ஜாப். போஸ்டர் நீ பண்ணியா அம்மா பண்ணாங்களா? ஆமா. அம்மா பண்ணாங்களா? இதெல்லாம் தெரியுது இல்ல? குட் ஜாப், குட் ஜாப். வெரி குட் ஜாப். ஸோ நான் வந்து ஏஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணி ஒரு சோழா எம்பையர் ஆப் செஞ்சுருக்கேன். இந்த ஆப்பில் வந்து சோழா எம்பையர் பற்றி எது வேணாலும் கற்றுக்கலாம். இந்த சோழா எம்பையரில் 4 டெம்பிள்ஸ் இருக்குது. அந்த 4 சிஸ்டர்ஸ் செஞ்ச 4 டெம்பிள்ஸ் பற்றி இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அது பற்றி பேசும். அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட்டுக்கு ஏயில் வந்து நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ராஜராணிங்களாம் அவங்கள பற்றி எது கேட்டாலும் அது பற்றி பேசும். இங்கே டைம் லைன் இருக்குது. ஸோ 848 CEலேருந்து 907 CE வரைக்கும் அதில் என்ன நடந்தது, யாரெல்லாம் பண்ணா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பற்றி பேசும். அதுக்கப்புறம் டெம்பிள்ஸ் பற்றி இந்த மேப் வந்து இங்கே டைம் லைன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எம்பையர் எக்ஸ்பேண்ட் ஆகிறது, என்னென்ன ட்ரேடிங்லாம் காமிக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் அதை பற்றி பேசும். இந்த ஆப்பில் இன்னும் நிறையவே இருக்குது. இந்த குயிஸ் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வந்து சும்மா படிக்கிறது பார்த்து இன்டராக்டிவ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் குயிஸ் எடுத்து அதை பற்றி இன்னும் புரிஞ்சிக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி சேட் சர்ச் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். இந்த ஆப் ஏன் நான் செஞ்சேன்னா, நிறைய பேர் இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி, சோழ எம்பையர் பற்றி அவங்க வந்து அவேராக இருக்கணும். அதுவும் இல்லாமல் கிட்ஸு வந்து இப்போது ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்தால் கூட இங்கே வந்து மேப்லாம் இன்டராக்டிவாக இருக்கும். இன்டராக்டிவாக இருந்தால் இன்னும் புரியும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ரீசர்ச் பண்ணி அந்த மாதிரி படிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு ஆப்லேயே எல்லாமே இருக்குது. அதுக்கு தான் நான் இந்த ஆப்பை செஞ்சேன். புரியல. ஆமாம், அந்த ஆர்கிடெக்டே அதில் செஞ்சு இது பண்ண வச்சேன். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா
ஒரு வரும். ஆனால் அது அந்த ப்ராம்ப்ட் தான். ஸோ எனக்கு இன்னொரு டைம் இருந்ததுன்னா நான் வந்து அது அந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணி க்ரெடிபிள் சோர்ஸஸ்லேருந்து எடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து வைக்கலாம். ஸோ வந்து நான் வந்து ஓப்பன் ஏஐலேருந்து எடுக்க ட்ரை பண்ணேன், ஆனால் அதை அலோவ் பண்ணல. ஸோ ஆர் I could go into like articles that are credible like Britannia or something and get information from there. ஆராதனா. ஓகே. வணக்கம், என் பெயர் ஆராதனா அருண். இது என்னுடைய இயந்திர பூட்டுப்பெட்டி அண்ட் வெகுமதி அமைப்பு, ஆங்கிலத்தில் மெக்கானிக்கல் வாக் பாக்ஸ் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம். என் தங்கைக்கு மயோப்பியா அப்படின்னு ஒரு ஐ டிசீஸ் இருக்குது. அதனால அவளால் ஐபேடை 1 மணி நேரத்துக்கு மேலே பார்க்க முடியாது. அதனால என் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஐபேடை வச்சு வெளியில் போய் விளையாடு, இல்லைனா ஹோம்ஒர்க்கை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவளுக்கு ஐபேடில் கார்ட்டூனை பார்க்க மிகுந்த ஆர்வம் இருக்குது. ஒரு அக்காவா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். என்னோட முதல் திட்டம் என்ன அப்படின்னா, எப்படியாவது ஐபேடை லாக் பண்ணி வச்சு ஒரு டைமர் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமர் முடிந்ததுக்கப்புறம் லாக்கு ஓப்பன் ஆகி ஐபேடை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா என் மூலையில் வந்துச்சு. அப்புறம் அதுலேருந்து தான் இந்த ப்ராஜெக்டோட தலைப்பு என்கிட்ட வந்துச்சு. நான் எப்படி இது பண்ணேன் அப்படின்னா, அக்ரிலிக் ரெக்டாங்கிளை நான் ஆட்டோ கேட்ல டிசைன் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 3D பிரிண்டிங் ஷாப்புக்கு போய் லேசர் கட் பண்ணோம். இங்கே இது மாதிரி இருக்கிற 6 ரெக்டாங்கிள்ஸை நாங்கள் லேசர் கட் பண்ணோம். அப்புறம் சூப்பர் க்ளூவை வச்சு இங்கே நாங்கள் ஒட்டினோம். இதுதான் ஒரு கியரோட அமைப்பு, லாக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. இங்கே 8 சிவப்பு பெட்டிங்க இருக்குது. இந்த சிவப்பு பெட்டிங்களில் ஐபேடு வைக்கலாம், இல்லைன்னா என்ன பொருள் வேணாலும் வைக்கலாம். இந்த 4 சைட்ஸும் பேஸையும் நான் டிசைன் பண்ணி லேசர் கட் பண்ணோம். அப்புறம் இங்கே நடுவில் எல்லாம் மேக்னெட்ஸ் இருக்கும். ஸோ வேணும்னா அட்டாச் பண்ணலாம் நிறைய பெட்டிகளை, இல்லைனா வேண்டாம்னா நம்ம டீட்டாச் பண்ணலாம். என் தங்கைக்கு இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ என் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவளோட ஐபேடை ஒரு பெட்டியில் போட்டு அதை உள்ளார போடுவாங்க. அப்புறம் ஒரு இனிப்பையும் பெட்டியில் வச்சு அதையும் உள்ளார போட்டுடுவாங்க. அப்புறம் லாக்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு டைமரை செட் பண்ணுவாங்க. அவள் 2 மணி நேரத்துக்கு விளையாடுவா, இல்லைனா ஹோம்ஒர்க் பண்ணுவா. அந்த 2 மணி நேரம் முடிந்தது பிறகு லாக்கு அன்லாக் ஆயிரும். அப்புறம் அவள் திறந்தா ஐபேடை எடுத்துக்கலாம், அப்புறம் இனிப்பையும் எடுத்துக்கலாம். இது பெரியவர்களுக்கும் உதவாகும். உதாரணத்துக்கு ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அவங்க சிகரெட்டை ஒரு பெட்டியில் வச்சு உள்ளார போட்டுடலாம். அப்புறம் டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அதை எடுத்துக்கலாம். இந்த ஜெனரேஷனில் இருக்கிற பசங்க நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸை பார்க்குறாங்க, அதுக்கு கொஞ்சம் அடிக்டும் ஆயிடுறாங்க. அது தவிர நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரானிக் டிவைஸை இதுக்குள்ளார போட்டு வெளியில் விளையாடலாம். ஓகே அவங்க எலக்ட்ரானிக் டிவைசஸை இதில் போட்டு அவங்க உண்மையாக என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அதில் ஃபோக்கஸ் பண்ணிடலாம். அப்புறம் என்னோட பெற்றோர்கள் அவளோட ஐபேடை இதில் போட்டுருவாங்க. அப்புறம் அவ டெய்லி 1 மணி நேரம் தான் ஐபேடை பார்க்கணும். அதனால 1 மணி நேரத்துக்கு மட்டும் அவளுக்கு கொடுத்து பூட்டி வச்சுருவாங்க. ஆமாம், வீட்டில் இருக்குது. ஸோ பெரிய அக்ரிலிக் ஷீட்ஸை பிரிண்ட் பண்ணோம். அதையெல்லாம் சூப்பர் க்ளூ பண்ணோம். ஸோ பெரிய பெட்டியாக இருக்குது. அப்புறம் இந்த சிவப்பு பெட்டிங்க இன்னும் கொஞ்சம் ஸ்மாலராக தான் இருக்குது. அதையெல்லாம் சூப்பர் க்ளூ பண்ணி அங்கே அக்ரிலிக் பாக்ஸுக்குள்ளார போட்டுருவோம்.
புரியுதாங்க? ஓகேங்க. ஸோ அதுக்கு சும்மா ஒரு கபர்ட் லாக்குக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ இது கிளியராக இருக்கிறதுனால ஒரு சென்ஸ் ஆஃப் டோபமைன் கிரியேட் பண்ணுது. ஏன்னா நம்ம இதை ஆஃப்டர் வி ஃபினிஷ் திஸ் நம்ம ஐபேடை பார்த்துக்கலாம், இனிப்பும் இருக்குது. இது கிளியராக இருக்கிறதுனால அவங்க நம்ம முடிச்சா இது நம்மளுக்கு பண்ணலாம் அப்படின்னு. ஆமாங்க, பண்ணி வச்சுருக்கேன், வீட்டில் தான் இருக்குது. சாரி, ஓயா மாடல் வச்சுருக்கேன், அதனால தான். அவளோட ஐபேட் வீட்டில் இந்த லாக்கில் தான் இருக்குது. ஆமாம். ஓகே ஓகே, நன்றிங்க. வணக்கம், என் பேர் ஆர்னா சம்பத். என்னுடைய ஆப் உடைய பேர் Chronicles of the Cholas. இது சோலா டைனஸ்டியை பற்றி ஒரு ஸ்டோரி ட்ரிவன் ஸ்டடி கம்பேனியன் மாதிரி செஞ்சுருக்கேன். இதில் 3 டாபிக்ஸ்லேருந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ், மேரிடைம் ஆர் ஆர்கிடெக்சரல். ஸோ இங்கே ஒரு கொஸ்டின்னு சொல்கிறப்போ நீங்கள் எந்த கொஸ்டின் வேணாலும் எழுதுகிறான். இப்போ இங்கே இருக்கிற மாடல் கொஸ்டின் டெல் மீ த ஸ்டோரி ஆஃப் ராஜேந்திரா வாயேஜ் டு சிவராஜா. ஸோ நீங்கள் இப்படி எக்ஸ்ப்ளோர்னு சொன்னீங்கன்னா அதை உங்களோட ஆன்சரை செய்ய ஆரம்பிக்கும். என்னோட ஆப் பற்றி என்ன வித்தியாசம்னா, நீங்கள் ஏதாவது படிக்கும்போது ஒரு ஸ்கூலில் ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி கொடுப்பாங்க, இல்லாட்டி தமிழ் ஸ்கூலில் ஒரு பேசேஜ் மாதிரி தருவாங்க. ஆனால் அது படிக்கிறது கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதனால என்னோட ஆப் என்ன பண்ணுறதுன்னா, அது கதையாக சொல்லும், அது கூட இமேஜஸ், டைம் லைன்ஸ் மாதிரி இன்டராக்டிவான விஷுவல்ஸும் தரும். ஸோ நீங்கள் அதை திரும்ப போய் பார்த்துக்கலாம். இங்கே என்னோட ஒரு அக்ராஸ் த பே ஆஃப் பெங்கால்னு ஒரு கதை மாதிரி எழுதியிருக்கு. ஸோ இது ஸ்டோரி ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே நான் ஆப்பை காமிச்சதுக்கப்புறமா என்னோடய ப்ராம்ப்டை காமிக்கிறேன், அதில் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ அப்புறமா இங்கே கீழே சார்ஸஸை புல் பண்ணியிருக்கோம். நான் என்ன சொன்னேன்னா ப்ராம்ப்டில் இந்த மாதிரி நீங்கள் எந்த டைப் ஆஃப் சார்ஸஸ்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அங்கே சார்ஸஸை புல் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது கரெக்டாக இருக்குண்ணா. ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி காப்பி ரைட் பண்ண முடியாது, ஸோ சோர்ஸஸ் தேவை. அதுக்கப்புறமா நீங்கள் இன்னுமே கேட்கணுன்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் திரும்பி இதை பார்க்கணுன்னா என்னோடய ஆப் ஹிஸ்ட்ரி சேவ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. இங்கே நான் சேவ் டு லைப்ரரின்னு சொல்லிக்கலாம். இங்கே அப்புறமா இங்கே மேலே ஒரு லைப்ரரி டேப் வச்சுருக்கேன். இங்கே லைப்ரரியில் போனீங்கன்னா அது 1 செகண்ட் இந்த மாதிரி எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே போயிட்டு இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். லைக் இப்படி பண்ணிவிட்டு இது க்ரானிக்குலர்னு இந்த 3rd டேபுக்கு போயிடும். நீங்கள் சேவ் சாட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனாக மாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்குது. இங்கே இது பேசிக்லி ஒரு விஷுவல் ப்ரெசன்டேஷன் ஆகிட்டு ஜெனரேட் ப்ரெசன்டேஷன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனாக மாற்றிடும். ஸோ நான் இந்த ஆப்பை பில்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தேன்னா, நீங்கள் ஒரு இன்டராக்டிவ் ஹிஸ்டாரிக்கல் ரீசர்ச் ஏஜென்ட் ஸ்பெஷலைசிங் இன் த தமிழ் சோலா டைனஸ்டி. Your job is to gather accurate information from credible sources and produce structured presentation on the administrative systems, architectural achievements and maritime achievements. ஏன்னா அதான் அந்த 3 themes. First you will identify the theme. முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது எந்த தீமில் விழுது அப்படின்னு நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். Then research using reliable sources. இதுக்கு என்னென்ன sourcesன்னு கொடுத்தேன்னா சங்கம், literature summaries, archaeological findings and historical analysis. ஆமாம், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அதுக்கு அது க்ரெடிபிளாக இல்லை, அதுக்கால கரெக்டான சார்ஸ் கண்டுபிடிக்க முடியல, அதனால எனக்கு கன்க்ளூஷனே தரலை. அதனால நான் திரும்பி என்னால் அந்த சார்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா அதை நான் நிறையா பேக் அண்ட் ஃபோர்த் பேசியிருக்கோம். அப்புறமா எங்களோட பேரண்ட்ஸ்க்கு உட்காந்து நாங்கள் என்னென்ன இந்த மாதிரி எந்த சம்மரிஸ்லாம் நிஜமாவே கரெக்டாக இருக்குது அப்படின்னு அதுக்கிட்ட சொன்னோம். அப்புறமா அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் தான் அதை ஆன்சர் பண்ணோம்.
ஆமாம், ஏன்னா அதுக்கப்புறமா எனக்கு கொஸ்டின்ஸும் லைக் கேட்டுச்சு. இந்த மாதிரி நான் எந்த சோர்ஸ்லேருந்து எடுக்கணும், இது லைக் யார் புரிகிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி என்ன நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுச்சு. அது நான் வந்து நாங்கள் மல்டிபிள் சாய்ஸாக இருந்துச்சு, சில இது டைப் பண்ணேன். ஆமாம், அதான் அந்த சோர்ஸஸ் அது கரெக்டான அது ஒரு ரெஸ்பான்ஸ் ஃபார்முலேட் பண்ணுச்சுன்னா அப்போ கீழே சோர்ஸஸ்ன்னு இருக்கும்ல. நான் உங்களுக்கு காமிச்ச ப்ராம்ப்ட் வந்து ஆல்ரெடி நான் ட்ரை பண்ண கொஸ்டின். அந்த கொஸ்டின்லேருந்து நான் ஆல்ரெடி லைக் சோர்ஸஸை செக் பண்ணியிருக்கேன், இது கரெக்டாக இருக்கான்னு. அது கீழே சைட் பண்ணுற சோர்ஸஸ் வச்சு. based on your prompting prompt engineering based on you. So next time பண்ணும்போது you can add more இது இப்போ மற்ற டைமையும் நீங்கள் இப்போ கொண்டு வந்து கம்பேர் பண்ணி சொல்லலாம். அந்த பாண்டியாஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி சொல்கிற மாதிரி அது அந்த ப்ராம்ப்ட் என்ன சொல்லுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு டைனஸ்டியை பிக் பண்ணீங்கன்னு சொல்லிச்சு. ஸோ நான் வந்து முதல்ல ட்ரை பண்ணது வந்து 3யுமே. ஆனால் அது வந்து ஏஜென்ட்க்கு ரொம்ப நிறைய இருக்குது, அதனால் மேனேஜ் பண்ண முடியல. நீ வந்து ஃபால் பேக் பண்ணுறியான்னு கேட்டுச்சு. அது ஒர்க் ஆகலைனால நான் ஃபால் பேக் பண்ணியிருந்தேன். நன்றி. Today we are going to learn about the wonders of science of food in everyday life. And the wonders introduction neenga theriyama illa. The science of food is an ancient functional system. It combines chemistry, nutrition and holistic wellness. Rooted in old traditions like Ayurveda, uses kitchen practices such as spice combinations, fermentation and meal timing. This naturally supports gut health, balanced nutrition and enchanting flavor. Science of everyday food combines rules of biochemistry, microbiology and nutritional synergy. Traditional practices like fermenting idli batter, soaking lentils and tempering spices such as turmeric, mustard and jeera are highly functional, designed by ancient wisdom. Now we are going to learn about the principles of food. Let's explore the chemistry of spices. The chemistry of spices, the golden alchemy of turmeric haldi. Turmeric is perhaps the most iconic component of the chemistry of Indian spices, valued equally as a food additive to a therapeutic agent. Its vibrant color ranges from yellow to bright orange yellow, depending on the concentration of its primary bioactive compounds in kitchen spices. This is curcumin, the hero polyphenol. My bad. Variability and geographical impact. The concentration of chemical compounds in spices is not uniform. It is highly dependent on location, agroclimatic conditions, and harvesting techniques. The pH sensitivity attack. A fascinating chemical characteristic of turmeric is its role as a natural pH indicator. In addict or neutral solutions, curcumin remains as a stable yellow. However, when it encounters in a light basic environment such as common household soap or lime, the chemical structure rearranges, causing it to turn into a brilliant red or brown. Another question. In turmeric, the first point இருக்குல்ல, golden alchemy of turmeric, haldi. நான் turmeric பார்த்தல. மஞ்சள். மஞ்சள் பார்த்துருவியா? வீட்டில் பார்க்கல. பட் ஹர்ட் பண்ணிட்டேன், பிக்சரில் பார்த்துட்டேன்.
அது நான் பார்க்கல, அதனால நான் பிக்சர் பார்த்தேன். அப்புறம் முடிச்சிரியா? நான் ஒரு 30 செகண்ட் முடிச்சிரியா? இல்லை, I need like 30 minutes to finish. It's a lot. No, 30 seconds. Okay, next slide go. Okay. The fiery science are chilly rich. The heat of Indian cuisine, sensory experience governed by successive bioactive compounds in kitchen spices known as capsinoids. Capsinoids, the heat molecules. Progeny in chilies is produced by a group of 7 homologous alkaloids found exclusively in the capsicum genus. The most prevalent in capsicum C18H27NO3 is a stable and powerful alkaloid that can be detected by human taste buds even in solutions of 10 parts per million. Last slide போயிடு. Conclusion po. Let's explore more about the chemistry of spices. This is fine. Can you go to the next slide? Let's explore more chemistry of spices. What was the conclusion? This is the conclusion. Okay, good. And then I have the biology of fermentation. So the chemistry of Indian spices transforms our daily meals from simple substance into a complex delivery system from health-promoting molecules. By understanding how chemical compounds like spices like cumin, capsicum, and cumin interact with heat and fat, we can optimize both the flavor and the medical potential of food. Modern science continues to validate the traditional wisdom and combining these spices, providing that the Indian spice box is truly a masterpiece of organic chemistry. This is curcumin, this is capsicum C5H14NO+, and this is cumin or white. This thing. அப்பாட ஸ்லைடா உண்ட ஸ்லைடா? சரி, உனக்கு பிடிச்ச ஃபுட் என்னடா? Food in the project. Favorite food. So, முடிச்சில? Okay. Thank you for learning about the wonders of science and the food of everyday life. My favorite food? I don't have a favorite food. Every food is the same. இவ்வளவு ஸ்பைசஸ் எல்லாம் காட்டினா ஒரு பிரியாணி ஏதாவது சொல்லிட்டு போறோம். Okay, okay, Brian, வரீங்களா நீங்க? Whole troop, right? How many of you? 3, 5, 6. My God, the whole gang. Yes, I am sir. என்ன Brian இருக்காங்களா? பேர் வரி சொல்லிருங்களா நீங்க ஒரு பேரும்? இருங்க ஒரு செகண்ட் ஆமா. ஆமா. நீங்க கேங்க வந்திருக்கீங்க நீங்க? ஆமா. பேர் சொல்லிருங்க வரி சொல்லிருங்க யார பேரு? ஓகே. Brian Anand. Brian Anand. நீங்க உங்களோட பேர் என்ன? சொல்லுங்க வரி சொல்லுங்க பேருமா? ஆராதனா ராஜ். ராஜாவா? உங்க பேருமா? Brahma? Yeah. Anand, is it? Faustina. Amma? Faustina. Anand, right? Okay. Now, can I pay? Abhinav Anand yana irundha? No. Radhu vera. Anandi Anand? Anandi no. Illa. Ungoda per enna? Faustina. Enna peru? Faustina. Faustina. Faustina Anand. Anand, yeah. 25. 3 பேர் இருக்கீங்களா அப்புறம்? 6 பேர். மெட்டது யார் மெட்டது? சஜிதா. சஜி என்னது? சிங்காரவேல். ஓகே பாத்தீங்க உங்க பேரு? யா சஜி சிங்காரவேல். ஓகே. அடுத்தமா? அப்ப இவன் 17 இயர்ஸ் தான் போறான். யார் மணி? ரியாஸ். பாத்தீங்களா? Show the difference. நம்பர் சொல்லுங்க. What's that? ரியல். உங்க பேர்ல அம்மா? ரியாங்க பேர் இல்லையே. நீங்க
அவங்க நீங்க வேற யாரும் உங்களோட பேர் என்னம்மா? ஆர்த்தி என்ன லாஸ்ட் டைம் என்ன? இவங்களோட பேர் செஞ்சுருக்காங்களா சிங்கர் இல்லைங்களா லாஸ்ட் டைம்? ஆமாம். ஓகே ஸோ யூர் ஆல் சார் 9 to 12. ஆனால் இந்த பாப்பா பேர் இல்லை. உங்கள் பேர் என்ன சொன்னாங்க? நீங்கள் சிங்கர் ரோல் பண்ணுறீங்களா? ஏஜ் உங்கள் பேர் சொல்லிட்டீங்க தம்பி. இப்போ அவரை வச்சு நம்ம ரேட் பண்ணுறோம். ஆமாம். ரமீன பேர் திருப்பி சொல்லுங்க ராசா. சஜீவ் சிங்கர் 55 அவங்க இருக்காங்க. ஓகே ஓகே ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சலாமா? நான் இது ஒரு டைம் போடுறேன். ஈஸிடா உங்களுக்கு சேர்த்துக்கிடாமா? நீங்க எல்லாரும் மனசுல Can you stay there closer to him? Can you stay closer to your brother? பக்கத்துல இருக்கீங்க. நீங்களும் கொஞ்சம் கிட்ட போறீங்களா? ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒன் செட் திருப்பி மேடம் ஓகே தேங்க்யூ. என்ன பண்ணலாம்? அப்பல் செட் ஸ்டோரேஜ் அவுட்புட் வரும். ஸ்டோரேஜ் ஆமாம் அது இது பவித்ரா சரவணன் இருக்கீங்களா? நீங்கள் பவித்ரா சரவணன் நீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஜீவ். நான் 7வது வகுப்பில் இருக்கிறேன். இதுதான் என்னோட டீமு. இது சேர்ந்து செஞ்ச ப்ராஜெக்ட்டு. இது பேர் ஷார்ட் ரைட். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் ட்ராஷ் பின். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக குப்பையை வந்து பிரித்து சரியான பொருட்கள் வந்து மெட்டீரியலில் போடும். ஸோ இதுதான் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம், என் பேர் ஆராதனா. I'm in 6th grade. வணக்கம், என் பேர் ஃபாஸ்டினா. I'm in 5th grade. வணக்கம், என் பேர் பிரியானா. I'm in 5th grade. வணக்கம், என் பேர் சைந்தி. I'm in 4th grade. Vanakkam, my name is Ria and I'm in 4th grade. What's your name? Ria. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குப்பையை சார்ட் பண்ணி போடுறது. இது வந்து இது பேசிக்கான கான்செப்ட் வந்து ஒரு பொருள் வந்து போடுறப்போ டிடெக்ட் பண்ணி அதை வந்து அது ஸோ ஆரம்பிக்க போது ஒரு அல்ட்ராசானிக் சென்சர் இருக்குது. அதை அந்த பொருளை டிடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து அந்த டிஸ்டன்ஸு டிசைட் பண்ணும். Before we even start explaining our project, I have to ask you guys a question. Have you ever thrown trash into the wrong bin before? Always. I know I have. Most people probably have too, like in this room. Our project is to show that like we can like fix that problem. If you put the wrong trash into the wrong bin, like mixed up recycled materials like can lead to like air pollution and landfills polluted and a lot more. ஸோ நம்ம வந்து ட்ராஷ் போடும்போது நம்ம வந்து கேட்குறோம் நம்மளுக்கிட்ட இஸ் இட் recycle, is it plastic, is it metal? So that's why we made
and then sometimes we put it in the wrong trash bin. So that's why we made this smart bin, which puts the right trash in the right bin by itself. நேச்சர் வந்து நம்ம எப்போவுமே பாதுகாக்கணும். 2000 இயர்ஸுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நம்ம எப்போவுமே நேச்சரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரெஸ்பான்சிபிளாக ப்ரொடெக்ட் கூட பண்ணணும். இந்த வேல்யூ எனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு வழி நம்ம வந்து நேச்சர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ட்ராஷ்பின் யூஸ் பண்ணி தான் நாம் எல்லோரும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் நேச்சர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு செஞ்சோம். Our idea might seem simple, but it's harder than you think. There are three main things. First, the trash comes in the right bin automatically. Second, it rewards the user if it's placed in the right bin. Third, if it's wrong, the machine will give the user the warning. A second ultrasonic sensor checks if the bin is becoming full. If the bin is almost full, the system lets us know it needs to be emptied out. A real-time clock records the day and time whenever an item is sorted. And how did you differentiate between recycle and non-recyclable? ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்த ஓவரால் மிஷின் எப்படி ஒர்க் ஆகும்னா, முதல்ல அந்த பொருளை டிடெக்ட் பண்ணிட்டு மதர் போர்டுக்கு சிக்னல் அனுப்போம். மதர் போர்டுனா அதோட மூளை மாதிரி வராங்க மூளை மாதிரி அதில் வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கு, செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் வந்து டிடெக்ட் பண்ணால் மெட்டலில் போடும், வெட்டான பொருள் டிடெக்ட் பண்ணால் வெட்டல் பாக்ஸில் போட்டு, அப்போ வேறு எதுவும் டிடெக்ட் பண்ணலன்னா நார்மலான ட்ராஷ்ன்னு டிசைட் பண்ணிட்டு ட்ரை பில்லில் போட்டுடும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஆரம்பிக்கும் போது ஒரு மெட்டல் டிடெக்டர் அங்கே இருக்குது. அது வந்து அந்த மெட்டல் டிடெக்ட் பண்ணால் அது வந்து சிக்னல் அனுப்பி சர்வோ மோட்டர் திருப்பி அந்த பின்குள்ளே போட்டுடும். அப்படியே இங்கே மாய்ஸ்சர் சென்சர் இருக்குது, மாய்ஸ்சர்ஸ் டிடெக்ட் பண்ணால் நேராக அந்த வெட் பின்னில் போட்டுடும். அப்படி இதெல்லாம் டிடெக்ட் பண்ணலன்னா அந்த மிஷின் வந்து இதெல்லாம் உதவி நார்மலான ட்ரை குப்பைன்னு டிசைட் பண்ணிட்டு அந்த பின்னில் போட்டுடும். ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து நிறைய தாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம். அதில் சில தாட்டினா ஒர்க் ஆனிச்சு, சில தாட்டி ஒர்க் ஆகாமல் போணுச்சு. ஏன்னா இது வந்து இது குட்டியான நேரவாக இருக்கிறதுனால அது வந்து டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, நிறைய தாட்டி டெஸ்ட் பண்ண போப்போ அந்த உள்ளே இருக்கலாம் டேமேஜ் ஆகிட்டு சில தாட்டி ஒர்க் ஆகாமல் போனது. ஸோ அதெல்லாம் இப்போ கேரண்டியில் ஒர்க் பண்ணதுக்கு நான் ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் மாதிரி செஞ்சுருக்கேன். அது வந்து ஆமாம் ஆமாம் ஏன்னா அது வந்து நேரம் இருக்கு. ஸோ நம்ம இன்னும் லாங்கராக செஞ்சிருந்தால் நம்மளால் பண்ணியிருக்க முடியும். அது பேசிக்கான போர்ட்ரேட் டைப் கான்செப்ட். ஆரம்பிக்கப்போ மெட்டல் சென்சரோட ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ முதல்ல ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணிட்டு பீப்புன்னு அடிக்கும், அது வந்து சிக்னல் மாதிரி அடிக்கும். திருப்பி மெட்டல் டிடெக்ட் பண்ணிட்டு இங்கோட இது இருக்குது, அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும். 1 செகண்ட். attached to a stick. ஒரே ஒரு எம்ப்ளாயி பல மேனேஜர் பாவம் எந்த பக்கம் கரெக்டா இல்லைன்னு தெரியல. இது வந்து
ஸோ அது வந்து கரெக்டாக இல்லையான்னு இங்கே சென்சர் ஒன்று போட்டிருக்கோம், அதை வந்து காமிக்கணும். ஓகே, ஸோ அந்த மெட்டல் டிடெக்ட் பண்ணிடுச்சுன்னா அது வந்து சிக்னல் அனுப்பி இருக்கும். மெட்டல் இது சரி, அதில் என்ன பண்ணிட்டு இருக்க? லேப்டாப்பில் என்ன கனெக்ட் பண்ணியிருக்க? லேப்டாப்பில் என்ன கோடு நானே தானே செஞ்சு இன்டர்நெட்டோட இது ஆர்டினோ ஐடியோட செஞ்சு C++ல செஞ்ச கோடு அது. இதுதான் ஒரு ரூல். என்ன பண்ணுவோம் அது? அதுக்கும் அது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்கோம். ஸோ மெட்டல் டிடெக்டர் வந்து மெட்டல் டிடெக்ட் பண்ணால் இந்த சர்வர் மோட்டர் வந்து அங்கே திரும்பி போடுன்னு சொல்லும். அதே மாதிரி திரும்ப திரும்பும். அது வந்து ஆனால் இன்னைக்கு திரும்பல. அது சரி, ஓகே, பரவாயில்ல. ஸோ ஓகே, அதுதான் அது லெஃப்ட் ரைட்டுன்றதை வந்து நீ கோடில் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. கண்ட்ரோல் பண்ணலாம். அது எந்த ஆங்கிள் வைக்கலாம்னு கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே ஓகே. கேன் ஐ see the code one? பரவாயில்ல, அன்ப்ளக் பண்ணுறேன். கோடு மட்டும். இது நீ எழுதுனியடா? இல்லை, இன்டர்நெட் அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஐ சார், ஓகே. எங்கேருந்து எடுத்த கோடு இது? C++லேருந்து. இல்லை, ஸோ யூ டுக் இட் ஃப்ரம் வேர்? இன்டர்நெட்டில் இது வச்சுருக்கேன். ஸோ பட் நீ இதை பில்ட் பண்ணிட்டு நீ போய் சர்ச் பண்ணியா, இல்லை ஹவு டிட் யூ எண்ட் அப் இன் டேக்கிங் திஸ் கோட்? மதர் போர்டு வந்து ஆர்டினோ, அதெல்லாம் அது யூஸ் பண்ணுவேன். ஓகே. அது சிப் ஏதாவது இருக்கா? நான் மதர் இருக்கு. என்ன சிப் அது? இதான் மதர் போர்டு. இது ஆர்டினோ ஐடின்னு. ஆர்டினோ, ஓகே. சூப்பர்டா அப்பனா, வெரி குட் ஒர்க். தேங்க் யூ. ஏய், அவனுக்கு சீட் காசு தான் வாங்கிட்டான். Extra credit for having all the girls. Yeah. 16. Yeah. Science and technology. வணக்கம், என் பேர் பௌத்தா சரவணன். நான் இப்போ 11 வகுப்புக்கு போகிறேன். ஸோ என்னுடைய டாபிக் என்னென்னா, ப்ராடான என்னுடைய டாபிக் என்னென்னா, டிசைனிங் த ஃபியூச்சர் வித் டெக்னாலஜி வித் ஃபோக்கஸ் ஆன் ஷேப்பிங் த ஃபியூச்சர். இப்போ மைனியூட் என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, காயமடைந்து இதயத்தை மீண்டும் நல்வாக்குதல், மாரடைப்புக்கு பிறகு பலவைக்கு ஸ்டெம் செல் சிகிச்சையை பயன்படுத்தி. ஸோ என்னன்னா, நான் அந்த இன்ஜர் ஹார்ட் பற்றி எப்படி ரீஜெனரேட் பண்ண முடியும், ஒரு ஆட்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது நான் அதை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ முதல்ல பேக்ரவுண்ட் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் என்ன யூஎஸில் தான் டெத்துக்கு மிக்க காரணம் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷனுக்கு தான். யூஎஸில் 1 in 5 people ஹார்ட் டிசீஸ் காரணத்தை அவங்க செத்து போகிறாங்க. அதனால தான் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் நம்ம இதயத்துக்கு என்ன ஆகுனா, அந்த கார்டியோமைசைட்ஸ் நம்மளுடைய ஹார்ட் மசில் டிஷ்யூ செல்ஸ் என்னென்னா அது செத்து போகும். அந்த செத்து செல்ஸ் அது ரீஜெனரேட் பண்ண முடியாது இதயத்தில். நம்மளுடைய மேஜர் ஆர்கன்ஸ் உள்ளது செல்ஸ் எல்லாம் ரீஜுவனேட் பண்ண முடியும், பட் ஆனால் நம்மளுடைய இதயம் அந்த ஃபங்க்ஷன் அதுக்கு இல்லை. அதனால தான் இது ஒரு பெரிய பாதிப்பு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லாம். இப்போது ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுக்கு என்ன தீர்வு இருக்குது, அந்த சிம்டம்ஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த செத்து செல்ஸ் அது எப்படி ரீஜுவனேட் பண்ண முடியும் அவங்க அது யோசிக்கவே இல்லை அவங்க. அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆப்ஸ்ட்ராக்ட் என்னென்னா, நான் இந்த IPSC MSc ஸ்டெம் செல்ஸ் பற்றி அந்த தெரப்பியூட்டிக் பொட்டென்ஷியல்ஸ் நான் படிச்சுட்டு இருந்தேன். அது இதயத்துக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது, அது ரிஜெக்ட் பண்ணுதா, அது படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டிஃப்ரென்ஷியேஷனும் அந்த கார்டியோமைசைட்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, இதயத்தில் எப்படி ஆகுது, அது படிச்சுட்டு இருந்தேன். அது நான் இது ஒரு இம்ப்ரூவ் பண்ண முடியும், நான் அதுவும் நான் யோசிக்கல. நான் இது எப்படி ஆகுது அதுவும் நான் ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். கார்டியாக் டிஷ்யூ ரிப்பேர், அது அந்த டிஷ்யூ ரிப்பேர் பண்ண முடியுமா அது இல்லையா. ஆன்ஜியோஜெனிசிஸ் என்னென்னா அந்த பிளட் ஃபார்மேஷன் உள்ளது. அந்த பிளட் வெசல் செல்ஸ் எல்லாம் ரத்தத்தோட நம்மளுடைய மேஜர் ஆர்கன்ஸ்க்கு எல்லா நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்குது, அது ஒரு பெரிய ஃபேக்டர். அண்ட் தென் மொத்தமாக அந்த ஃபங்க்ஷனல் ரிகவரி படிச்சுருந்தேன். ஸோ ப்ராஜெக்ட்க்கு நான் படிக்கும் போது எனக்கு 4 அப்ஜெக்டிவ்ஸ் இருந்துச்சு. முதல் உள்ளது இம்பேக்ட் ஆஃப் IPSC MSc ஸ்டெம் செல்ஸ். இதற்கு உதவி செய்ய ஸோ இதுதான் என்னுடைய மெத்தடாலஜி. ஸோ ஸ்டெம் செல் என்னென்னா என்ன,
Oh yeah, IPS MSc ஒரு scientists எல்லாம் அவங்க research பண்ணி அவங்க culture labல போய் culture பண்ணிருக்காங்க. So இது ஒரு stem cell already இருந்துச்சு. So IPSc MSc என்னன்னா IPSc ஒரு stem cell, MSc ஒரு stem cell. But அது ரெண்டு join பண்ணும்போது double the impact ஆகும் ஒரு myocardial infarctionக்கு. So IPSc stem cells are already like labல already culture பண்ணிட்டு அவங்க already research பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் IPSc MSc short formக்கு நான் சொல்லியிருக்கேன். But yeah, so stem cells என்னன்னா ஒரு cell போய் labல culture பண்ணிட்டு இருக்காங்க. And so in the situationல போய் ஒரு cell செத்து போகும்போது அந்த stem cell போய் labல எடுத்துட்டு அந்த cellக்கு என்ன வேலைகள் என்ன செஞ்சிருக்கு அது படிச்சுட்டு inject பண்ணுவாங்க. So அந்த stem cells rejuvenate பண்ண முடியும் அந்த செத்து cells போய். And so it's basically a duplicate of the dead cells. And it can like cover up the scar or cover up the dead cells so it can perform as it did originally. So yeah, so other than the objectives, now histology and imaging data won't paate the quantitative data poi measure panadhukku and overall improvement minnadiyum on the therapy ku kaprum na and the values ella padichirundhen. So mudla IPSCs eppadi edukranga and the cell no. What made you to take this? So எதிர்காலத்துக்கு எனக்கு கார்டியாலஜி படிக்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் நான் ரீசர்ச் பண்ணும்போது மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் உலகத்தில் ஒரு மிக்க பாதிப்பு படுது மக்களுக்கு. அண்ட் இப்போ நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு நல்ல தீர்வு இல்லை. அதனால தான் எதிர்காலத்தில் ஒரு தீர்வு இல்லை. ப்ரீக்ளினிக்கல் ஸ்டடீஸ் பற்றி படிச்சுட்டு அந்த நியூனேட்டல் ராட்ஸில் அவங்க செஞ்சுருக்காங்க. சின்ஸ் நான் ஹை ஸ்கூலில் தான் இருக்கேன், நான் லேபில் போய் எப்படி மாதிரி டெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ஜான் ஹாப்கின்ஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் அவள் செஞ்சுட்டு இருந்தா இந்த ரீசர்ச். அவளுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவள் ஹெல்ப் பண்ணியிருக்கான் இந்த ப்ராசஸ்க்கு. ஸோ எதிர்காலத்தில் இது ஒரு தீர்வு இருக்கலாம். ஸோ இது ஐபிஎஸ்சி எப்படி எடுக்கிறாங்கன்னா நம்மளுக்கு போன் மேரோல செல்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் லேபில் கல்ச்சர் பண்ணிவிட்டு நிறைய செல்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய சுச்சுவேஷனுக்கு நான் கார்டியோமைசைட்ஸ் பற்றி யோசிச்சிருக்கேன். பிகாஸ் கார்டியோமைசைட்ஸ் த ஹார்ட் மசில் டிஷ்யூ செல்ஸ். அதுக்கப்புறம் ஐபிஎஸ்சி அது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க எம்எஸ்சி கூட கம்பைன் பண்ணுவாங்க. அதுதான் பேசிக்குள்ள ஸ்டெப் 2. அந்த ஐபிஎஸ்சி எம்எஸ்சி ஸ்டெம் செல்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ரெண்டு விதைகள் இப்படி மாதிரி கிளினிக்கல் போக முடியும். ஒன் இஸ் இன்ஜெக்ஷன், ஒன் இஸ் கார்டியாக் பேட்சஸ். நான் கார்டியாக் பேட்சஸ் பற்றி நான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த டேட்டாலாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் அதெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ரிசல்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த 18 ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸ்க்கு அப்புறம் அவங்க 35 to 40% இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க எல்விஎஃப்க்கு. எல்விஎஃப் என்னென்னா அது ஹார்ட் எவ்வளோ பம்ப் பண்ணுது பிளட் அண்ட் எப்படி ஒழுங்காக பம்ப் பண்ணுதோ அது கால்குலேட் பண்ணோம். அந்த எல்விஎஃப் 35 to 40% இன்க்ரீஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் இன்ஃபார்க்ட் சைஸும் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இன்ஃபார்க்ட் சைஸ் என்னென்னா அந்த சைஸ் உள்ளது ஹார்ட்டில் எவ்வளோ பெரிய சைஸ் அது டேமேஜ் பண்ணியிருக்கேன் நான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த இன்ஃபார்க்ட் சைஸ்க்கு மயோகார்டியலுக்கு இன்ஃபார்க்ஷனுக்கு ஆகும்போது 30 to 35% அந்த எல்விஎஃப் அது குறைஞ்சி போச்சு. இப்போ அந்த தெரப்பி அவங்க இன்புட் பண்ணும்போது அந்த எலிக்கு அந்த எல்விஎஃப்க்கு 18 to 22% அது இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஸோ அது என்ன காமிக்குதா இந்த ஐபிஎஸ்சி எம்எஸ்சி stem cells are rejuvenating and replicating these cells. Yeah. Okay. So the whole experiment, is it done by one person or is it a combination of everybody? It's a combination. So that's yeah. the problem. And also because sometimes what they are showing is whatever has worked for them. Mm-hmm. Maybe the other group didn't work for them. Right? So Oh, well, for these studies, அவங்க ஐபிஎஸ்சி எம்எஸ்சி ஸ்டெம் செல்ஸ் ஒரு காலேஜ்லேயே அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது பயஸ் எதுவுமே இல்லை, அது வேரியன்ஸும் இல்லை. அந்த வேரியன்ஸும் அதுவும் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ சயின்ஸில் போய் ஒரு chi-square டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டேட்டா ஒரு வேரியன்ஸ் அல்லது சும்மா அது ஆச்சுன்னா அது கால்குலேட் பண்ணியிருக்குவாங்க. ஸோ ஒரு p வேல்யூ less than 0.05 வரும்போது அந்த டேட்டா ஆக்சுவல் ரியலாக இருக்குது and there's no variance between any of the data sets. check for heart pumping. Yes, yeah. So இதுதான் ஐபிஎஸ்சி எம்எஸ்சி செல்ஸ்க்கும் எல்விஎஃப்க்கும் அதுதான் பம்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் அந்த ஸ்டெம் செல் தெரப்பிக்கு அப்புறமும் 50 to 55% இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஸோ the heart was able to pump the blood effectively. So p-value is basically, it calculates the variance of like when an experiment has happened. So it shows that and like if a variance happened or if it's like if it's significant or insignificant. So
Yeah, so you can reject your null hypothesis or you can accept it. Yeah, yeah. Okay. Usually you explored a lot of things about this. It's something that I'm working on. Oh, really? Okay. So we'll talk to them later. Okay. Thanks a lot. Okay, all right, thank you. Still Harvard though. Oh, really? Okay. Okay, thank you. Okay, start பண்ணலாமா? வணக்கம், என் பெயர் ஆராதனா அருண். நான் எடுத்த தலைப்பு சோழ பாண்டியர்கள் மன்னர்களின் அவர்களோட கட்டிடக்கலை, கோயில்கள், அதை பற்றி எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இந்த நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மூணு மெயின் கோவில்களை பற்றி பேசணும். இங்கே பிரகதீஸ்வர் கோயில், அண்ட் தென் கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் இன்னொரு கோயில் இருக்குது. ஏஐ கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு டூர் கைட் மாதிரி ஏஐ இருக்கும். யூசர் என்ன கோவிலை சூஸ் பண்ணாங்களோ அதில் 5 மெயின் டெஸ்டினேஷன்ஸ் இல்லைனா இம்பார்ட்டன்ட் ஸ்பாட்ஸை காமிக்கும். அப்புறம் அதை பற்றி எல்லாம் பேசும். அதனால என்னோட ஏஐ ஒரு டூர் கைடோட வாய்ஸ் எடுத்து அன்பா எல்லாத்தையும் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு எதை பார்க்கணும்? ஓ, டெமோ. ஓகே. ஓகே, உதாரணத்துக்கு ஏஐ கிட்ட வாட் இஸ் த வே ஆஃப் நந்தி ஃப்ரம் தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு கேட்டால் இது எல்லாத்தையும் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணும். உதாரணத்துக்கு நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்புறம் அதை தவிர நந்தியோட நீளம், அகலம், இது மாதிரி லைக் இன்னும் டீட்டெயிலாக நல்லா சொல்லும். ஸோ லைசரியா அதை வச்சு தான். ஓகே. இதில் ஆடியோ வராது, ஆனால் அது சொல்கிற வார்த்தைகள் டூர் கைட் மாதிரி தான் இருக்கும். ஆமாங்க, தெரியும். ஸோ ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா க்ரெடிபிள் சோர்ஸஸில் இருந்த ஆர்டிக்கிளை எல்லாம் நான் ஒரு டாக்குமெண்ட்குள்ளார கம்பைல் பண்ணேன். டாக்குமெண்ட் வந்து 50 பக்கம் மாறி இருக்கும். அதை நான் அப்லோட் பண்ணி இதுலேருந்து தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஆமாம், ப்ராம்ப்ட் வந்து இங்கே இருக்கணும். என்ன காமிக்கணும்? ஆமாம் ஆமாம். ப்ராம்ப்ட் ஓகே, ப்ராம்ப்ட்லே இது வந்து தான் அதுக்கு நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ப்ராம்ப்டில் இந்த 3 கோவிலை பற்றி தான் மோஸ்ட்டாக பேசணும், எப்படி இருக்குது அப்படின்னு நான் கொடுத்தேன். அதுலேருந்து தான் அது பேசும். ஆமாம், கண்டிப்பாக. முதல்ல நான் முதல்ல ட்ரையல் பண்ணும்போது டேட்டா என்னோட டாக்குமெண்ட்டை தான் அதில் அப்லோட் பண்ணேன். அப்புறம் அது கொடுத்த ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக இல்லைன்னா சில தடவை இன்டெப்த்தாக இல்லை, சில தடவை ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே வந்தேன். கடைசியில் நான் வந்து 220 வேர்ட்ஸுக்கு கீழே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி இது பேசணும், எல்லாம் ஃபேக்ட்ஸ் கொடுக்கறது உண்மையாக தான் இருக்கணும். அதுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு இது தெரியாது அப்படின்னு அது சொல்லணும். ஸோ ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இன்னும் டைம் இருந்துச்சுன்னா இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு அது பண்ண டைம் இல்லை. இன்னும் டைம் இருந்துச்சுன்னா கட்டாயமாக அதையும் பண்ணிடுவேன்.
ஓகே நன்றிங்க நன்றி